ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुश्रोत्रम् अतो बलम् इन्द्रियाणि सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरते य उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ओम शांति शांति शांति। சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயத்தில் முதல் காண்டத்தில் நாம் உத்தாலகர் தன் மகனாகிய ஸ்வேதகேதுக்கு உபதேசித்த கதையை நாம் பார்த்தோம். அதில் இந்த ஜகத் முழுவதுமே காரணத்தில் ஒடுங்கியிருந்தது. அந்த காரணம் சத் என்று பெயர். அந்த சத்தை நாம் அறிந்து கொண்டால் அதன் காரியமாகிய ஜகத் முழுவதையும் அறிந்து கொண்டவர்களாகவும், காரணத்தை அறிந்தால் காரியம் அறிந்ததாக ஆகிறது என்று அவர் அறிமுகம் செய்தார். அதற்கு நிறைய உதாரணங்களையும் சொன்னார். எப்படி மண்ணை அறிந்து கொண்டால் மட்பாண்டங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டோமோ அதற்கு சமம். மட்பாண்டங்கள் எல்லாம் உண்மையில் இல்லாதவை, அவை வெறும் வாச்சாரம்பணங்கள், மண்ணினுடைய விகாரங்கள் மட்டுமே. மண் தான் இருக்கிறது, விகாரத்தை பற்றி நமக்கு என்ன கவலை? விகாரங்கள் எத்தனை கோடி வந்தாலும் மண்ணை அறிந்து கொண்டால் விகாரங்களை அறிந்து கொண்டுத்தானே. விகாரங்களுக்கு இருப்பு இல்லை, அவை அசத்து, அவைகள் இல்லாதவை, அவைகள் மித்தியா என்றெல்லாம் நாம் புரிந்து கொண்டோம். வேறு சிலர் சொல்கிறார்கள், அசத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றியது என்று. அது எப்படியப்பா அது சாத்தியமாகும் என்று இந்த 2வது கண்டத்தில் 2வது மந்திரத்தில் இருந்து குருநாதர் தன் மகனுக்கு சொல்கிறார். குதஸ்து கலு சோமிய ஏவம் சியாதிதி ஹோவாச கதம் அசதக சஜ்ஜாயதே இது சத்யேவ சோமிய இதம் அக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம் என்று அவருக்கு சொல்கிறார். மறுபடியும் தன்னுடைய பிரதிஜ்ஞா வாக்கியத்தை நிறைவு செய்கிறார். குதஸ்து கலு, கலு என்றால் ஆச்சரியப்படுறது. அது எப்படியப்பா? குதஸ்துனா எப்படியப்பா, எப்படி? சோமிய என் அருமை மகனே, ஏவம் சியாத்திதி, இவர்கள் சொல்வது எப்படி நியாயமாகும்? அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்று ஹோவாச என்று சொல்கிறார். கதம் எப்படி? அசதக சஜ்ஜாயதே, அசத்திலிருந்து சத் என்பது தோன்ற முடியும். சத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றும். இந்த இதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜகத் முழுதும் சத்தில் தான் இருந்தது. அந்த சத்து ஏகம் ஏவ அத்விதீயம் என்று அவர் சொல்கிறார். என்னுடைய பொழிப்புரை இங்கே பார்த்தோம். எப்படி அன்பு மகனே, குதக கலு சோமிய, அவ்வாறு இருக்க முடியும்? ஏவம் சியாத்திதி, எப்படி அசத்திலிருந்து கதம் அசதக சத்தானது தோன்ற முடியும்? சத் ஜாயதே இதி, இரண்டற்ற ஒன்றாகிய சத்தாகத்தான் ஏகம் ஏவ அத்விதீயம் சத்து தூ ஏவ, அன்பு மகனே இந்த ஜகத்தானது இருந்தது, இதம் அக்ர ஆசித் என்று அவர் கூறினார். இப்பொழுது நாம் ஒரு தர்க்கத்திற்கு செல்லப் போகிறோம். சத்திலிருந்து ஜகத் தோன்றியது என்பதை நாம் நிரூபித்தோம். மண்ணிலிருந்து பானைகள் போன்றவையெல்லாம் தோன்றின என்பதை நாம் புரிந்து கொண்டோம். ஏதாவது தோன்ற வேண்டுமென்றால் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் இருக்கிறது என்பதை சத் என்று நாம் சொல்கிறோம். சத் என்றாலும் காரணம் என்றாலும் ஒன்று. காரணம் இல்லாமல் காரியங்கள் கிடையாது. காரியங்கள் எண்ணற்ற கோடி இருந்தாலும் காரணம் ஒன்று போதும். காரணமும் காரியமும் பிரிவில்லாமல் ஒன்றாகவே இருப்பதினால் காரணத்தை அறிந்தால் காரியங்கள் அனைத்தும் அறிந்ததாகும். இதெல்லாம் நாம் தர்க்கத்தின் மூலம் புரிந்து கொண்டோம். இப்பொழுது இன்னொருத்தன் சொல்கிறான், காரணமே இல்லாமல் கூட காரியம் வரும் அப்படிங்கிறான்.
காரணமே இல்லாமல் காரியம் வரும். அது எப்படி அப்பா, எனக்கு புரியலையே. வரும், எங்களால் எல்லாம் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் அப்படி பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? ஏன் அப்படி பேசுகிறாங்க? அப்படி பேசுகிறான்னா அவன் அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அவன் பேசுகிறான். அப்படிப்பட்ட காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். அசத்காரியவாதிகள் இல்லை அசத்காரணவாதி என்று பார்ப்போம். நாம் சத்காரியவாதியாக பார்த்தோம். சத்திலிருந்து தான் எல்லாம் வந்ததுனால நம்முடைய நிலைமை சத் காரணம் அல்லது சத்காரியம் அப்படின்னு வச்சுக்கோம். இதை நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம். இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி முடியும் என்று தான் அவர் சொன்னார். சங்கரர் தான் அது முடியாது என்பதை நமக்கு சொல்லுகிறார். இந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த 19ஆம் 20ஆம் நூற்றாண்டிலே உலகப்போர் நடந்தது. அந்த உலகப்போருக்கு முன்னாடி உலகப்போரை முடித்து வைத்ததே அணுகுண்டு தான். அதுக்கப்புறம் தான் உலகமே பயந்து இந்த போர் வேண்டான்னு நிறுத்துச்சு. இல்லைன்னா அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அந்த அணுகுண்டுக்கு காரணமாக இருந்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஐன்ஸ்டீன், ஓப்பன்ஹைமர் போன்றவர்கள். அந்த நேரத்திலே விஞ்ஞானம் ஒன்றை கண்டுபிடிச்சது. அந்த விஞ்ஞானத்துக்கு பேர் குவாண்டம் அறிவியல், குவாண்டம் ஃபிசிக்ஸ். அதுவரை எல்லாம் டிட்டர்மினிஸ்டிக் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிட்டர்மினிசம் அப்படின்றால் முன்னோக்கு உடையது. முன்னோக்கு இப்படி தான் நடக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு முன்னோக்கு இருப்பது டிட்டர்மினிசம் அல்லது தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காரியத்தை தீர்மானிச்சிடலாம். என்ன தீர்மானிக்கலாம்? குழந்தை போய் பட்டாசு வெடிக்கிறான். ஊதுவத்தியை கொண்டு போய் அந்த திரியில் வச்ச உடனே திரி எரிஞ்சு முடிஞ்ச உடனே பட்டாசு வெடிக்குது. அல்லது வெடிக்காமலும் போகலாம். 2 விதமான விளைவுகள் இருக்குது. அந்த 2 விளைவுகளை நம்ம முன்கூட்டியே நம்ம தீர்மானிக்க முடியுது இல்லையா? இது தான் நடக்கும், நடக்காது அப்படின்னு. குழந்தை பிறக்கும், அது ஆனா பெண்ணா தெரியாது, ஆனால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது பேர் டிட்டர்மினிசம். முன்கூட்டியே இது நடக்கும்னு சொல்லலாம். நெருப்பு இருந்தால் புகை வரும், புகை இருந்தால் அங்கே நெருப்பு இருக்கலாம். இப்படிலாம் நம்ம சொல்லுவதெல்லாம் டிட்டர்மினிசம். டிட்டர்மின் பண்ண முடியாமல் இருக்கலாம் சில சமயத்தில். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் தெரியலன்னு தான் அர்த்தம். அது முன்னோக்கு இல்லாத காரணம் இல்லை. அதை காசல் அப்படின்னு சொல்லுவாங்க. காசல் அப்படின்றால் காரணம். காரணம் யார் காரணம், யார் காஸ் அப்படின்னு கேட்போம். இவரால் தான், ஓ பிகாஸ் அவரால் தானா அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் இம். இப்போ காசுனா காரணம், அது பேர் காரணத்துக்கு காசல் அப்படின்னு பேர். சில பேர் சொல்கிறாங்க இந்த காசல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இன்டிட்டர்மினிசம். காசல் காரணமின்மை அப்படின்னு சொன்னாங்க. இது பேர் காசாலிட்டி. இந்த காசாலிட்டி பற்றி தான் இந்த விஞ்ஞானம் ரொம்பவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. காரணம் உண்டா, காரணம் இல்லையா? இதுக்கு காரணமே ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் ஹெய்சன்பர்க்னு பேர். இந்த ஹெய்சன்பர்க் என்ன சொல்கிறாரு, குவாண்டம் ஃபிசிக்ஸினுடைய ஆதாரமே காரணமின்மை தான் அப்படிங்கிறார். எது காரணம்னு சொல்ல முடியாது.
காரணமே கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் காரணம் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுன்ற அந்த பரிசோதனைகளில் அந்த விளைவு தான் வருது. இயற்கையை அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்ப்பார். இந்த இயற்கையில் எதுவுமே முன் காரணம் இல்லாமல் தான் நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் முன் காரணம் இல்லாமல் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, நீங்களாம் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த ஆதி முதல் ஒன்று காரணம் இருக்குது, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அப்போ ஐன்ஸ்டீன் போன்றவங்கெல்லாம் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் கடவுளே இல்லைன்ற மாதிரில இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா கடவுள் ஒரு இருந்தார், ஆனால் எப்படியாவது இந்த உலகம் தோன்றிக்கிட்டோன்ற மாதிரி விட்டுட்டா மாதிரில இருக்குது. அப்போது காட் பிளேயிங் டைஸ் அப்படி கேட்குறாரு. கடவுள் வந்து தாயத்தை உருட்டு விட்டு ஏதாவது நடந்தால் நடந்துட்டு போட்டோம், முன் காரணமே இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறார். தாயம் உருட்டு விட்டால் கூட அது தாயம் விழுமா, 12 விழுமா, 6 விழுமானுங்கிறத முன்கூட்டி சொல்ல முடியாது. ஆனால் அது ஏன் அந்த 6 விழுந்தது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம கை விட்ட வேகம், அந்த உருண்டை இருக்கும், அந்த உருண்டு போகும்போது அதுக்கு தரையில் ஏற்பட்ட தடைகள், இதெல்லாம் காரணம் இருக்குது. உன்னால் கண்டுபிடிக்க முடியலைங்கிறது தான் முக்கியமே தவிர காரணமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அது சரிங்க, நீங்கள் டைஸை விடுறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க, தர காரணமாக இருந்தது, உங்களோட கையிலேருந்து விழுந்த வேகம் காரணமாக இருந்தது. ஆனால் அந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி எது காரணமாக இருந்தது? இப்படிப்பட்ட பிரபஞ்சம் வருவதுக்கு இல்லை வேறு மாதிரி பிரபஞ்சம் வந்திருக்கலாம். இல்லை, பஞ்சபூதங்களுக்கு மேலே 3 பூதங்கள், அதில் உயிரினங்களே இல்லாத ஒரு பிரபஞ்சம், இப்படியெல்லாம் உண்டாகலாமே. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சம் வந்திருக்குது? இதுக்கு ஏதாவது காரணம் வேணும். அது காரணம் தெரியாது. தெரியாதுன்னு சொல்லுங்கள், காரணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. தெரியாதுன்னு சொல்கிறது வந்து விஞ்ஞானிக்கு அழகு. இல்லைன்னு சொன்னோம்னா அவங்க முடவாதர்கள், அவங்கள நாத்திகர்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டால் விஞ்ஞானி சொல்வான், இல்லைன்னு சொல்ல மாட்டான், இருக்குதுன்னு சொல்ல மாட்டான். எனக்கு ஆதாரங்கள் இல்லாததுனால கடவுளை பற்றி எனக்கு தெரியாது. ஆதாரங்கள் இருந்தால் தெரியும் சொல்லுவேன். இல்லை என்பதற்கும் ஆதாரம் என்கிட்ட இல்லை, இருக்கிறார் என்பதற்கும் ஆதாரம் இல்லை. எனவே எனக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்னா எனக்கு ஆதாரம் இல்லை. இருக்கிறாருன்னு சொல்லுவீங்களா, அதுவும் சொல்ல முடியாது, எனக்கு ஆதாரம் இல்லை. அப்போ விஞ்ஞானிகள், புத்திமான்கள் என்ன சொல்வார்கள்? கடவுளை பற்றிய அல்லது இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி காரணம் இருந்ததா என்று கேட்டால் தெரியாது என்று சொன்னால் அது அறிவாளி. ஆனால் இல்லவே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்க, அவரை பற்றி தான் இப்போ பேச்சு. அசத்தியவே சஜ்ஜாயதே, அசத்தியிலிருந்து தான் இந்த பிரம்மெல்லாம் தோன்றுச்சு. காரணம் ஒன்றும் இல்லையா, எல்லாம் தோன்றுச்சு. தோன்றுதுன்னு சொல்கிறியே, எதிலிருந்துன்னு கேட்டோம்னா எதிலிருந்தும் இல்லை, காரணமே சொல்ல மாட்டேன், காரணம் இல்லைம்மா. காரணம் இருக்குதுன்னு என்ன ஆகும்? சத்துன்னு சொல்ல வேண்டும். காரணம் இருக்கிறது, அந்த இருக்கிறது பேர் சத்து. சத்துன்னு சொல்லிட்டோம்னா சத்காரவாதி ஆகிடுவான். அப்போ சத்து எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அது அறிவுடையதாக தான் இருக்க முடியும். அறிவற்றது இருக்குதுன்னு சொல்கிறது கூட அதுக்கு யோகியது கிடையாது. இப்போ எப்படி இருந்தாலும் பிரம்மத்துக்குள்ளே போய் சிக்கக்கூடாது, வேதத்தில் போய் நம்ம மாட்டக்கூடாதுங்கிறதுனால இந்த வேத மறுப்புவாதிகள் எதுக்காக அவங்க மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வேதம் சமஸ்கிருதம்ங்கிறதுனாலையோ, ஒரு இனத்தை சேர்ந்தது அவங்களுக்கு சொந்தங்கிறதுனாலையோ, எங்கள் இனத்துக்கு அது இல்லைங்கிறதுனாலையோ, அது உண்மை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. அவர்களெல்லாம் இன்று இல்லை, உபனிஷத்திலேயே சொல்லப்பட்டிருப்பதனால எதிர்காலத்தில் இப்படி தான் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம் போவோம். அசத்காரியவாதி என்பவன், இன்னொரு விதத்தில் அவனுக்கு சூன்யவாதி என்று பெயர். சரி, ஒரு சொல் அது சொன்னால் உங்களுக்கு ஒரு விளக்கம் தோன்றணும், அது பேர் ஸ்புரணம் அப்படின்னு பெயர். நான் ஒரு சொல்கிறேன், இருக்கிறது என்று சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஸ்புரணம் ஆகுது? ஒன்றுமே தெரியல. சவுண்டு மட்டும் உள்ளே போச்சு, உள்ளுக்குள்ளே ஒரு பெல் அடிக்கலை. எது சொன்னாலும் உள்ளே ஒரு பெல் அடிக்கும். மாம்பழம் அப்படின்னு சொன்ன உடனே காது வழியாக சப்தம் உள்ளே போச்சு, உள்ளே மாம்பழம் தோற்றம் தெரிகிறது. உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியும், மால்கோவா ஏதோ. இருக்கிறது என்று சொன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. இல்லைன்னு சொல்கிறேன், அதாவது ஒன்று தோன்றுதா? இருக்கிறது இல்லை என்று சொல்லும் பொழுது உங்கள் மனசில் எது இல்லை எது இருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு நிற்கிது.
எப்பொழுதுமே இருப்பதற்குத்தான் இருப்பு இருக்கும், இருப்பதற்கு தான் இல்லாமையும் இருக்கும். இருப்பது தான் இல்லாமையும் இருக்கும். பானை இருக்கிறதுனால இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ பானை இல்லாததுனால இல்லைங்கிறோம். எதை இல்லைன்றோம்? பானையை தான் இல்லைன்னு சொன்னோம். இப்போ இல்லைன்னு ஒரு பொருள் இருக்குதா? அப்படியே அது எப்படி இருக்க முடியும்? இப்போ சூன்யம் என்றால் இல்லைன்னு அர்த்தம். இன்மை நமக்கு தெரிஞ்ச இன்மைங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோம். இல்லைங்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாதனால இதுக்கு அர்த்த சூன்யம்னு பேர். சூன்யதுமே அர்த்த சூன்யமாக இருக்குது. இவன் வஸ்து சூன்யம்ங்கிறான், எந்த வஸ்துவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ இருக்குதுங்கிறது நம்ம எதெல்லாம் சொல்கிறோம்னா, காலம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம், இடம் இருக்குதுன்னு சொல்கிறோம், பொருள் இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த படைக்கிறதுக்கு முன்னாடி, சிருஷ்டிக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்ந்தது ஜகத்து. இது பேர் ஜகத்து. இந்த ஜகத்து வருவதற்கு முன்னாடி காலமும் இல்லை, இடமும் இல்லை, பொருளும் இல்லை, மூன்றும் இல்லாதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இது எப்படி இருக்குன்னா, 10 பேர் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், நீங்களெல்லாம் போயிட்டீங்க, யாரும் இல்லைன்னா நான் எல்லாம் போயிடுவேண்ணா அப்படி அவன் சொல்கிறான். காலம்னு ஒருத்தர் இருந்தார், இடம்னு ஒருத்தர் இருந்தார், பொருள்னு ஒருத்தர் இருந்தார், இந்த மூன்றையும் அறிந்தவர் ஒருத்தர் இருந்தார். இந்த மூன்றை இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த அறிந்தவரை எல்லாம் போயிடுவாரா? அப்படி சொல்கிறல்ல. அப்போ சூன்யம்ங்கிறது என்னென்னா முற்றின்மைன்னு சொல்கிறான். நாம் இல்லைங்கிறது எப்போ சொல்வோம்? காலம் இல்லைன்னு சொல்லலாம், இடம் இல்லைன்னு சொல்லலாம், பொருள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் அறிவு இருக்குது இல்லையா, அதை இல்லைன்னு சொல்வதற்கு யாருமே இல்லை. எனவே நம்முடைய கோட்பாட்டின்படி சத் என்பது இல்லை என்று சொல்வதற்கும் ஒன்று வேண்டும், இருக்குது என்று சொல்வதற்கும் வேண்டும். எது இருக்கிறது இல்லைங்கிறது விடு, ஆனால் இருக்கிறது இல்லை என்று சொல்வதற்கே அதை அறிகின்ற ஒரு பொருள் இருக்கணும். அதனால் அதுவும் சூன்யம்னு நீ சொல்லிட்டீன்னா அப்புறம் பேச்சே அங்கே இல்லையே, அங்கே சிருஷ்டியும் இல்லை, சூன்யமும் இல்லை. அவர் சொல்கிறாரு அந்த மந்திரத்தில், அசத் ஏவ அக்ரே ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு அவர் சொல்கிறான். நம்ம சொன்னதையே அசத்துன்னு மாற்றிக்கிட்டான். நம்ம சத்தியேவ சௌமிய இதம் அக்ரே ஆசீத் தத்து ஏகமேவ அத்விதீயம், அது ஒன்றாகத்தான் இருந்தது, இரண்டாக இல்லை, அதற்குள்ளும் வேறுபாடு இல்லை, அதை போன்றும் இல்லை, அதற்கு வேறாகவும் இல்லை என்றெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். அவன் என்ன சொல்கிறான், அதே மந்திரத்தை அசத்து என்றும் போட்டுட்டான், அது ஏகமேவ அத்விதீயம்ங்கிறான். இப்போ சக்கரர் கேட்குறாரு, அசத்துக்கு சூன்யத்துக்கு எத்தனை எண்ணிக்கை இருக்கும்ப்பா? இல்லைன்னு சொல்கிறேன், அது எத்தனை இருக்கும்? ஏகம்னு ஏன் சொல்லணும்? அதை ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொல்கிறேன். சூன்யம் அதுக்கு எண்ணிக்கை இருந்ததுன்னா தானே ஒன்று தான் இருந்ததுன்னு சொல்ல முடியும். அசத்துக்கு எப்படிப்பா எண்ணிக்கை இருக்குது? என்கிட்ட நாயும் இல்லை, பூனையும் இல்லை, அப்போ 2 இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு நாய் இல்லை, பூனை இல்லை, கொடை இல்லைன்னா சொல்லணுமா? அப்போ எண்ணிக்கையே கிடையாது இல்லையா? அசத் என்பதற்கு எண்ணிக்கை கிடையாது. அசத் ஒன்றே இருந்தது, அதற்கு ஏன் ஒன்றுன்னு சொல்கிற? அதுக்கு தான் எண்ணிக்கையே இல்லையே, அது ஒன்றுன்னு ஏன் சொல்கிற? சரி, இருந்ததுன்னு சொல்கிறியே, அசத்தேவ அக்ரே ஆசித்துன்றியே, அதுக்கு காலம் இருந்ததா? அப்போது இல்லாததுக்கு கூட ஒரு காலம் இருக்குதா? அப்போ நீ சொல்கிற காலம் இடம் பொருளெல்லாம் சிருஷ்டிக்கு பின்னாடி வந்தது, அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்ததுன்னா, இருந்தது காலமில்லாத ஒரு நிலை இருந்தது, பொருள் இல்லாத ஒரு நிலை இருந்தது, அப்புறம் இடமில்லாத ஒரு நிலை இருந்தது. இருந்ததுன்னு சொல்கிறிய, அது இருந்ததுன்னு சொல்லும் போதே இருக்கிறதாயிடுச்சு, அப்புறம் எப்படி சூன்யமாக முடியும்? அப்போது சூன்யத்துக்கு காலமும் கிடையாது, எண்ணிக்கையும் கிடையாது. சரி, சூன்யம் ஒரு ஏதாவது ஒரு பொருளுக்கு உண்டாக்குறது ஆதாரமா? மாவு இருந்ததுன்னா தோசை சுடலாம், அப்போ மாவுங்கிறது ஒரு ஆதாரம். கல் இருந்ததுன்னா அதை வச்சே சிலை செய்யலாம், கல் ஒரு ஆதாரம். சூன்யம் எதுக்காவது ஆதாரமா? சூன்யத்துக்கு ஆதாரமே இல்லை. ஆதாரமே இல்லாத ஒன்றிலிருந்து எது உண்டாக முடியும் அப்படின்றது. அதனால் நீங்களெல்லாம் போய்விட்டால் நான் இல்லாமல் போய்விடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது இல்மை என்று சொன்னாலே எனக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஞானத்திற்கு ஆதாரம் தேவையில்லை. இப்போ புரிஞ்சுக்குங்க,
சூன்யம் எதற்கும் ஆதாரம் இல்லை, அதுக்கு காலம் கிடையாது, அதுக்கு எண்ணிக்கை கிடையாது, அதுலேருந்து என்ன தோன்றும். அதனால் கேட்குறேன், குதக அசதக சஜ்ஜாயதே, எப்படி அப்பா அசத்திலிருந்து சத்து உண்டாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். சூன்யம் இருந்தது. இப்போ நீங்கள் சூன்யத்தை பற்றி உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கிட்டேன். ஏன்னா சூன்யத்தை யாராலும் விளங்கி வைக்க முடியாது. ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை விளங்கிக்கலாம், விளங்காமல் இருக்கலாம். ஆனால் சூன்யம் என்பதே இல்லை. அது எப்படிப்பட்டது? அத்தியாந்திக சூன்யம், முதலும் இல்லை முடிவும் இல்லை. அது சூன்யம் என்கின்ற எப்பொழுதுமே இல்லை, முற்ற முடிவாக அது இல்லவே இல்லை. அது இருந்தது, அதிலிருந்து தோன்றியதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ அது இருந்ததுன்னு அறிவதற்கு சூன்யத்தால் முடியுமா? முடியாது. ஏன்னா அது சூன்யம். இப்போ சூன்யம் என்பது இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது இந்த சூன்யத்தின் இருப்புத்தன்மையை, சூன்யம் இருப்பதை சொல்வதற்கு ஒன்று இருந்தாகணும். அப்போ அதுதான் சத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சங்கரர் சொல்கிறார், குதக எவ்விதம், இதற்கு எந்த பிரமாணத்தின் மூலம் இதை நீ கண்டுபிடிச்ச? சிருஷ்டிக்கு முன்னாடி சூன்யம் இருந்ததுன்னு சொல்கிறியே, சூன்யத்தை அறிவதற்கு ஒரு பிரமாணம் வேணும் இல்லை? கரெக்ட். இப்போ கையில் இந்த பல்ப் இருக்குது, இது இருக்குதுங்கிறதுக்கு பிரமாணம் என்ன? கண்ணு தான். சரி, கண் இல்லைன்னா தொட்டு பார்த்தேன், உள்ளங்கையே எனக்கு தெரியும் கையில் ஒன்று இருக்குது சார் அப்படின்னு. அப்போ ஒரு பிரமாணத்தின் மூலம் ஒரு இருப்பை அறிகிறோம், பிரமாணத்தின் மூலம் இல்லாமையும் அறிகிறோம். இப்போது கையில் இருந்தது, இப்பொழுது இல்லை. இப்போ கையே சொல்லுது என்கிட்ட இல்லைன்னு. அப்போ இல்லை என்பதற்கு ஒரு பிரமாணம் தேவைப்படுது, இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் தேவைப்படுது. பிரமாணம் இல்லாமல் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது பிரமாணம் வேணும். இப்போ பிரமாணம் என்கிட்ட இல்லாதனால விஞ்ஞானிகள் அதை பற்றி தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க, தவிர இல்லை இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ சூன்யம் இருந்தது என்று சொல்கிறாயே, சூன்யத்தை எதை கொண்டு அறிந்தாய் கேட்குறாங்க. என் சொந்த அனுபவத்திலிருந்து அறிகிறேன். அது எப்படிப்பா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு புளியங்கொட்டை விதை இருக்குதுங்களா? இதை நான் முளைக்க விட்ட உடனே விதை அழிஞ்சு சூன்யமாயிடுது, மரம் வருது. விதை அழிஞ்சிச்சா இல்லையா? அழிஞ்ச பிறகு தான் மரம் வந்துடுது. அப்போ மரம் எதுலேருந்து வந்தது? விதையினுடைய அழிவிலேருந்து வந்தது. விதையிலேருந்து வந்ததுன்னு சொன்னால் இப்போ விதை இருக்குது. நான் சொல்கிறேன், விதை அழிஞ்சிடுச்சா இல்லையா? ஆமாங்க, விதை இல்லை, இப்போ மரம் இருக்குது. விதையும் இருக்குது, மரம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ விதை எங்கே? அழிஞ்சு போயிடுச்சு. அழிஞ்சு போயிட்டு அழிவினுடைய சூன்யத்திலிருந்து மரம் வந்துடுது. இப்போ சூன்யத்திலேருந்து வருதா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு விதை இருந்து அது மறைந்து அது சூன்யத்திலேருந்து வந்தது. ஏன்னா இப்போ மரம் வந்த பிறகு விதை இல்லை. இப்போ விதை இல்லைன்னா விதையின் இன்மையிலிருந்து தானே மரத்தின் உண்மை வந்தது. உண்மைன்னா சத்து. மரத்தினுடைய விதையினுடைய அசத்திலிருந்து மரத்தினுடைய சத் வந்தது. அதான் அசத்தக சத் ஜாயதே. இப்போ கேட்குறோம், சங்கரர் கேட்குறாரு, சரி, வெரி குட் வெரி குட், ரொம்ப பேசுகிறீங்க. இந்த விதையினுடைய நாசம், அது அழிவுன்னு சூன்யம்னு சொன்னல, அந்த நாசம் இன்மை சொரூப நாசமா குணநாசமா அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன கேள்வி இது? சொரூபமே நாசமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ மரமே இருக்காது வச்சுக்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், சொரூபம் குணம்தான் நாசமாச்சு, சொரூபம் அப்படியே இருக்குது. அவருடைய இருப்பு தன்மை அப்படியே தொடர்ந்து மரமாக இருந்து கொண்டிருக்கிறது. விதை என்ற நாமரூபம் தான் அழிஞ்சுது, அந்த குணத்தை தான் நாங்கள் அழிது சொல்கிறோம். நீ சொரூபத்தையே அழிஞ்சுதுன்னு சொல்கிற. ஆமாம், நாங்கள் சொரூபமே அழிஞ்சுதுங்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகேப்பா, சொரூபமே அழிஞ்சு போச்சு. அப்புறம் புளிய மரத்துலேருந்து எப்படி புளிய விதையினுடைய அழிவிலேருந்து புளிய மரம் வந்துச்சு? எது ஒன்றா வரலாமே உனக்கு. அப்போது புளிய மரத்தினுடைய அழிவிலிருந்து புளிய மரம் தான் விதையிலேருந்து வரணும்னா, அப்போது நாசமான பிறகும் ஒன்று இருக்குது இல்லை? ஒருவேளை சொரூபமே நாசமாச்சுன்னு சொன்னால்
விதை நாசத்திலிருந்து எதுவும் வரும் என்றால் எந்த மரம் வேண்டாம் வேலை வரலாமே. அப்போ மரம் வேண்டியது இல்லையே. இப்போ யாருமே நகை செய்யறதுக்கு தங்கம் எதுக்குப்பா? சூன்யத்திலேருந்து வருமே. என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது ஒரு இரும்பு நட்டு எடுங்க, அதை அழிச்சிடுங்க, அழித்த உடனே தங்கம் வந்துடும். அது எப்படி? அப்போ சொரூப நாசம் இருக்க முடியாது, குணநாசம் தான் இருக்க முடியும். சொரூப நாசம் இருந்ததுன்னு சொன்னால் நீயே சொல்கிற புளிய மர விதையின் நாசத்திலிருந்து புளிய மரம் வந்ததுன்னு சொன்னேன். அப்போது எதனுடைய நாசம்னு ஒன்று முக்கியமாக இருக்குது இல்லை? வேப்ப மரத்தின் நாசத்திலிருந்து புளிய மரம் வராது. அப்போது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கண்டினியூட்டி, தொடர்ச்சி இருக்கிறது. நாசத்திற்கு பிறகும் அந்த அறிவு இருக்கிறதான் செய்கிறது. எனவே சொரூப நாசம் இல்லை, குணநாசம் தான் இருக்கிறது. நாமரூபங்கள் நாசமாகி அல்லது வேறொரு நாமரூபமாக மாறுகிறது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நகை செய்ய தங்கம் எதற்கு? மண்ணிலிருந்து தோன்றிய எல்லா பொருளுக்கும் மண் புத்தி நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு பொருள் எடுத்தோம்னா இது மண் பானை, இது மண் சொப்பு, இது மண் அகல் அப்படின்னு காரியத்தில் எல்லாம் அந்த மண்ணுங்கிற புத்தி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது சூன்யத்திலிருந்து, ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாம் வந்ததுன்னு சொன்னால் அந்த புத்தி இருக்கும் இல்லை? அப்போது பானை இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இருக்கிறதுங்கிறது அந்த இருத்தலாகிய சத் புத்தி. ஆமாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நீ என்ன சொல்கிற? அசத்திலேருந்து வந்ததுன்னு சொல்கிற. அந்த பானை அசலே வந்துருதுன்னா நான் என்ன சொல்லணும்? அசத் புத்தி தான் என்கிட்ட இருக்கோம். இப்போ பானை இல்லைன்னு தான் நான் சொல்லணும். எப்படி? கையில் வச்சுக்கிட்டே பானை இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்கிறது இல்லையே. பானை இருக்குதுன்னு தான் சொல்கிறோம். அப்போ பானையினுடைய முன்னாடி என்ன இருந்தது? இருப்பது இருந்து இப்போ இருக்கிறது. இப்போ சத்திலிருந்து வந்தால் சத் புத்தி இருக்கும், மண்ணிலிருந்து வந்தால் மண் புத்தி இருக்கும். மண் பானை என்று சொல்வதிலிருந்தே மண் என்ற இந்த சத்தை இந்த பானை என்பதில் சேர்த்து சொல்கிறோம். அதனால் மண் பானை என்று சொல்கிறோம். அப்போ சூன்யத்திலிருந்து பானை வந்திருந்ததுன்னா சூன்ய பானைன்னா, அதாவது சூன்யம்னா இல்லை, பானை இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். அப்போ எல்லாருமே அந்தந்த பொருளை எடுத்து இல்லை இல்லைன்னு சொல்லணும். வாசுதேவன் இருக்கிறியா? இல்லை சார் அப்படின்னு சொல்லுவான். தேவதத்தன் இருக்கிறியா? இல்லை சார்னு சொல்கிறான். அப்போ கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லணும்? இன்று பாடம் இல்லை. அப்படி சங்கர் சொல்கிறாரு, மண் மீது உண்டான பொருள் மீது மண் புத்தி இருப்பது போல சூன்யத்திலிருந்து உண்டான பொருள் மீது சூன்ய புத்தி தான் வரும். உனக்கும் அசத் ஆசித் என்று தான் சொல்கிறாய், இல்லை என்பது இருக்கிறது என்று சொல்வாய். அப்படின்னு எப்படி இருந்தாலும் இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய நீ ஆசித்துன்னு சொல்லிட்ட இல்லையா? அசத்தேவை ஆசித்துன்னு சொன்னதுனால அசத்தே இருக்கிறது என்ற இருப்புத்தன்மையை நீ தந்து விட்டாய். எனவே சூன்யம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பிரபஞ்சம் என்றும் சத்து தான். நாங்கள் என்ன சொல்கிறோம்? சத்து தான் முதல்ல இருந்தது, இப்பொழுதும் சத்து தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போது முதல்ல சத்து இருந்தது, இப்போ பிரபஞ்சமாக சத்து இருக்கிறதுன்னு சொல்கிறோம். முதல்ல மண் இருந்தது, இப்பொழுது பானையாக மண் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதனால் இருக்குதுங்கிறத நம்ம விடுறதே கிடையாது, எப்பொழுதுமே சத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பானை என்பதை நாம் சேர்த்து சொல்கிறோம் இல்லையா? அந்த சேர்ப்பு என்பது மண்ணினுடைய விகாரம், மண்ணுடைய ஒரு மாற்றம் என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போது என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள். முதல்ல ஒரு மண் இருக்குது, மண் குவியல். இது ஒரு பானையை இப்படி ஆரம்பிக்கிறார். இப்படி மண்ணை சேர்த்த உடனே இப்படி கையில் வணையும் பொழுது இதுதான் அந்த சக்கரம். இந்த சக்கரத்து மேலே இந்த மண்ணை கொண்டு போட்டு முதல்ல பண்ணுறாரு. இப்போ அந்த குழந்தை என்ன சொல்லுது? மண்ணுன்னு சொல்லலை, அங்கே பாருங்கள் ஆண்டி சட்டி வந்துட்டுருக்குதுன்னு சொல்லுவார். மண்ணு தான், ஆனால் இப்போ இது சட்டின்ற பெயரோடு இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்சம் அப்படி தொப்பையை உண்டாக்குனோடனே பானை பாருங்கள், பானை வருதுன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? இவங்களுக்கு தோக்கடிக்கணுங்கிறதுனால அது கழுத்தை நீட்டமாக பண்ணிடுறாரு. ஓ, இது ஒரு ஜாடிங்க, ஜாடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கைப்பிடி ஒட்ட வச்சுறாரு. ஓ, கூஜா அப்படின்றாரு.
இருப்பதே அந்த சக்கரத்தில் வச்சது ஒரே மண்ணு தான். ஆனால் அந்த விகாரம் மாற மாற சட்டி பானையாகி, பானை ஜாடியாகி, ஜாடி கூஜாவாகி, இன்னும் என்னென்ன ஆகுமோ தெரியல. நாங்கள் என்ன சொல்கிறோம்? சத்யேவ இதம் அக்ர ஆசித். இந்த இதம் என்று சொல்லக்கூடிய நீ பார்க்கிறது எல்லாமே சத்து தான். மீதி நாங்கள் அதில் தோன்றியதாலாக சொல்லக்கூடிய ஜகத் என்பதெல்லாம் நாங்கள் நாமரூபம் தான் சொல்கிறோம். பானை தான் சத்து, மற்றபடி சட்டி மண் தான் சத்து. பானை, சட்டி, ஜாடி, கூஜா என்பதெல்லாம் அதனுடைய விகாரங்கள் தான். எனவே சத் என்பதுதான் இப்பொழுதும் இருக்கிறது. சத்து மட்டும்தான் இருக்கிறது. ஜகத் என்பது என்ன? வெறும் நாமரூபங்கள். அது மித்யா என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதை தான் இந்த வாதத்தை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். பிரபஞ்சம் என்றுமே சத்து. இப்போ நீ பார்க்கின்ற உன் உடம்பு, உலகம் எல்லாமே சத்து. அதன் உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்தோம்னா அது மித்யா. மித்யா எதற்கு பிறக்க வேண்டும்? அதான் பொய்யாச்சே, நாமரூபம் தானே, அது தோன்றி மறைவது தானே என்று சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், அது தோன்றுவதும் மறைவதும் மண்ணிலேயே இருப்பதனால் இந்த சட்டி, கூஜா, பானை போன்பதெல்லாம் நாங்கள் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்வதில்லை. அதை அசத்தென்றும் சொல்வதில்லை, சத் என்றும் சொல்வதில்லை. சத் என்கிற சொல் மண்ணுக்கு மட்டும்தான் பொருந்தும். மீதி அனைத்துமே வாச்சாரம்பணம், விகாரம். இதை மித்தியான்னு பேர். அது தோன்றுவது அது முற்றும் இல்லை, இப்பொழுதும் இல்லை. எனவே முன்பும் இல்லை, பின்பும் இல்லை என்பதனால தோற்றமே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். எனவே தோற்றம் மறைவெல்லாம் நாங்கள் சொல்லி அஜாதவாதம் என்று பேர் வைத்திருக்கிறோம். எனவே இது பேர் அஜாதிவாதம். ஏன் அஜாதிவாதம்னா, ஒன்று இருந்தால் மட்டுமே இருக்குதுன்னு சொல்ல முடியும். அது இல்லாமல் போவதை நான் எதுக்கு இருக்குதுன்னு சொல்லணும்? இல்லாமல் போக போவதை நான் ஏன் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன்? அது நாளைக்கே இல்லாமல் போயிடும் சார். அப்போ எதுக்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்க? அது நாளைக்கு என்ன, இப்போ கூட இல்லாமல் போகும்போது இப்போ கூட இல்லாமல் போயிடும் சார். அப்படி ஒவ்வொரு பொருளுமே இப்பொழுதே இக்கணுமே இல்லாமல் போகின்ற பொருளை இருக்கிறது என்ற ஒரு லட்சணத்தில் சொல்ல முடியாது என்பதனால் அது இல்லைன்னு சொல்லலை, இருக்குதுன்னு சொல்ல மித்யா என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட மித்யாவை தோன்றியது என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னால் தோன்றியது என்று சொல்லும் பொழுதே அது மறைந்து போகிறது. எனவே இதுக்கு சத்காரியவாதமும் இல்லை, அசத்காரியவாதமும் இல்லை, அஜாதிவாதம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அஜாதிவாதத்தை தான் மாண்டூக்கிய உபனிஷத்தில் காரிகையிலே நாம் வடிவாக பார்த்தோம். இங்கேயும் அதையே தான் நாம் நிறுவ முயற்சி செய்கிறோம். இந்த கண்டத்திலே, முதல் கண்டத்திலே நாம் பார்த்தோம், 6வது அத்தியாயத்திலே ஒரு பிரதிஜ்ஞா வாக்கியம் தரப்பட்டது. ஏக விஜ்ஞானேன சர்வம் விஜ்ஞாதம் பவதி. ஒன்றை அறிந்து கொண்டால் அதன் காரியமாக அனைத்தும் அறிந்து கொண்டதாகும் என்று அர்த்தம். ஒன்றை அறிந்து கொண்டால் பிறகு அறிவதற்கு வேறு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அது எதுக்கு மீதியெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற? அது அறிந்துக்கிட்டோம் இல்லையா? அதனால் அறிவதற்கு பின்னர் விஷயம் ஏதுமில்லை என்று அர்த்தம். இதன் பொருள் என்ன? ஒன்று, விக்ஞேயம் ஏகம். அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த ஆதி காரணமாகிய பிரம்மத்தை மட்டும் அறிந்து கொண்டால் போதும். அது காரணம் என்று ஏன் சொல்கிறேன்னா, நீ காரியம் ஒன்று இருப்பதாக கேட்பதனால சொன்னேன். இப்பொழுது காரியமே இல்லைன்னு சொல்லியாச்சு, ஜகத்தே பொய் மித்தியான்னு சொல்லியாச்சு. அதனால் காரணமும் இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் காரணம் இல்லைன்னு தான் சொல்கிறோமே தவிர எதுவும் இல்லைன்னு சொல்கிறதில்ல. அந்த ஒன்று அதுதான் அறிவதற்கு உரிய பொருள். விக்ஞேயம் ஏகம். எத்தனையோ யூனிவர்சிட்டியில் போய் எல்லாமே படிக்கிறாங்க, பல வருஷங்கள் படிக்கிறாங்க. எல்கேஜி யூகேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்சி எல்லாம் படிக்கிறாங்க. அதெல்லாம் அறிவு என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உபனிஷத் சொல்லுது, அந்த சத்தாக பிரம்மத்தை அறிவது ஒன்று தான் நான் அறிவுன்னு சொல்லுவேன். ஏதாவது ஒன்று அறியணும்னு சொன்னால் பிரம்மம் தான் அறிய வேண்டும். மீதியெல்லாம் அதெல்லாம் காரியங்கள், மித்தியாக்கள், தோன்றுவது மறைவது. அப்போ அறிவுங்கிறது எதுக்கு கேட்டோம்னா, விக்ஞேயமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று, விக்ஞேயம் ஏகம். அந்த விஷயம் பிரம்மம் தான். மீதியெல்லாம் அறிஞ்சிக்கலாமா? அதுவும் விகாரங்கள், வாச்சாரம்பணம். உங்களுக்கு பொழுது போகிறேன்னா அது அறிஞ்சிக்கிட்டுருங்க. இதை அறிந்து கொண்ட பிறகு அதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு தேவையற்றதாக உனக்கே தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், அறிய வேண்டாம்னு சொல்லலை. அறிய வேண்டியதை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்தது போல ஒருவன் அமைந்து விடுவான்.
மற்றபடி இந்த ஏகம் அறிவுன்னு சொல்ல ஒன்றை அறிந்த பிறகு ஒரு அறிவு தான் உங்ககிட்ட இருக்குது. பிரம்மங்கிற ஒரு அறிவு தான் இருக்குது. அந்த பிரம்மம் அறிவுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது? நான் என்ற இருப்புத்தன்மை மட்டுமே அது இருக்கிறது. அதை நான் என்று நீயே உணர்ந்து கொண்ட பிறகு உன்னை மட்டுமே நீ அறிந்து கொண்டவனாக இருக்கிறாய். நீ தான் பிரம்மம், உன்னை தவிர வேறு அறிவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ மீதியெல்லாம் நம்ம கண் திறந்து அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே இந்த உடம்பில் அப்படின்னா அதெல்லாம் பேத ஞானங்கள், பலவாக இருக்கின்றது எல்லாமே. அதெல்லாம் மித்யா. அந்த விதவிதமான ஞானத்துக்கு காரணமே பிரமைதான். நீ மூல காரணமாகிய உன்னை, உன் இருப்பை, சத்தை நீ அறிந்து கொள்ளாத வரைக்கும் உனக்கு தெரிகின்ற பிரமாணத்தினால் அறிகின்ற அனைத்தையெல்லாம் விதவிதமாக அறிந்து கொண்டிருப்பாய். இதெல்லாம் அறியாமையில் ஏற்பட்டதா என்ற அறிவினால் அது பிரமை அறிவுன்னு பேர். ஒரே நிலா இருக்கிறது, ஆனால் கண்ணிலே பிறை இருப்பதனால 2 நிலா தெரிகிறது. அந்த 2 நிலை பிரமையினால் ஏற்பட்டது. ஆனால் கண்ணில் இருக்க புறை நீங்கின பிறகு அங்கு ஒன்று தான் தெரியும். ஓ, நிலா ஒன்று மட்டும்தான் அறிவதற்கிறது, இன்னொரு நிலா ஒன்று இருந்தது, அது எதுக்கு தயார் அறிய போகிறீங்க? இது அறிந்தால் அது அறிந்த மாதிரி தானே. ஏன் இது தான் அது அப்போ காணுமே. முதல்ல அறியாமையில் பிரமையில் இருந்ததுனால அது 2ன்னு அறிஞ்சிக்கிட்டு அறிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ எத்தனை அறிவு இருக்கும் வேணும் உங்களுக்கு? நிலா ஒன்று இருக்கிறது, அது அறிந்தாலே போதும். கண்ணுக்கு முன்னாடி பிறைக்கு முன்னாடி 2வது பார்த்தீங்களே, இப்போ அது முன்னும் இல்லை இப்பவும் இல்லை சார். எப்பவுமே இல்லாததா? அஜாதிவாதமா? ஓ, அதான் அஜாதிவாதமா? இல்லாததை பற்றி எதுக்கு பெரிய ஆராய்ச்சிகள் இருந்தாலும் அப்படி யாராவது ஆராய்ச்சி பண்ணி அறிந்து கொண்டிருந்தால் அது விவித ஞானம், அது பிரமை ஞானம் என்று பேர். அப்படி அறிவதெல்லாம் அபரவித்யா என்று முண்டகோபனிஷத்தில் நாம் பார்த்தோம். அபரவித்யா, பரவித்யா என்று. இதெல்லாம் அபரவித்யா. ஒரு நிலா இருக்கிறது, அந்த நிலாவை அறிந்தால் அது யதார்த்த ஞானம். பிறை விழுந்த கண்ணுக்கு 2 தெரிஞ்சதால் அது அயதார்த்த ஞானம். அப்போ இந்த உலகத்தை அறிப்பதெல்லாம் என்ன? அயதார்த்த ஞானம். யதார்த்த ஞானம் எது? அறிகின்ற நீதான் உண்மை, அதுதான் சத்து. அறிவதற்கு முன்னாடி நீ இருக்கிறாய், அறிவெல்லாம் வந்த பிறகும் இருக்கிறாய், அறிவெல்லாம் மறைந்து தூங்கிய பொழுதும் நீ இருக்கிறாய், நீ மட்டும் இருக்கிறாய். இதுதான் யதார்த்த ஞானம். அறிகின்ற விஷயமும் அறியப்படும் பொருளும் ஒன்று என்று சொன்னால் அது யதார்த்த ஞானம். அறிகின்ற பொருள் ஒன்று, ஆனால் அறியப்படும் பொருள் வேறு விதமாக இருந்தால் அது அயதார்த்த ஞானம் என்று பேர். இருக்கின்ற கயிறை அறிந்தால் யதார்த்த ஞானம், அதை பாம்பாக பார்த்தால் அது அயதார்த்த ஞானம். இருக்கிற ஒரு நிலவை பார்த்தால் யதார்த்த ஞானம், 2 நிலவை பார்த்தால் அயதார்த்த ஞானம். இவ்வாறு யதார்த்த ஞானம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது ஒன்று தான். அதுதான் பிரம்மஞானம், பரஞானம். 3வது விஷயத்தை நம்ம இந்த அசத் சஜ்ஜாயத்தே என்ற அந்த வாதத்திலிருந்து தெரிந்து கொண்டு, பல திரோதனார்த்தம், பலத்தை மறைப்பதற்காக வேண்டி மோட்ச பலத்தை மித்யா ஞானம் மறைக்கிறது. நீதான் பிரம்மம் என்று அறிந்து கொள்வதுதான் மோட்சம். ஆனால் நான் பிரம்மம் என்று அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், நீ உலகத்தை பற்றி அறிந்து கொண்டிருந்தது தான். அது மித்யா ஞானம். எந்த அளவுக்கு அகங்காரத்தின் துணை கொண்டு புத்தி மனத்தை பெற்று உலகத்தை நீ அறிந்து கொண்டிருக்கிறாயோ அது வரைக்கும் நீ உன்னை அறிவே மாட்டாய். உலக அறிவு எப்பொழுதுமே உனக்கு மித்யா ஞானமாக இருந்து சத்தியத்தை மறைக்கிறது. நல்ல வேளை அது மித்யா ஞானமாக இருந்தது. ஒருவேளை அது உண்மை ஞானமாக இருந்து போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்திலிருந்து நீ விடுபட்டு மோட்சமடையவே முடியாது. இந்த மித்யா ஞானத்தினால் மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த உலகத்தினாலே உனக்கு அறிவு நிரந்தரமாக இல்லை. சத் ஞானத்தில் அது நிலையான ஞானம். பிரம்மத்தை அறிஞ்சிட்டா பிரம்மம் நாளைக்கு மாறாது, இன்னும் 2 வருஷம் கழிச்சும் மாறாது. அது காலமே இல்லை, எப்பொழுதுமே ஒரே அறிவு தான். பிரம்மம் எப்பொழுதுமே சத்தியம், ஞானம், அனந்தம். ஆனால் மித்யா ஞானம் என்ன? இன்றைக்கி நீ ஒரே அறிஞ்சினா நாளைக்கு அதே இருக்காது. இன்றைக்கி இருந்த மாதிரி நாளைக்கு இருக்குமா? காலையில் இருந்த மாதிரி மத்தியானம் இருக்குமா? இருக்காது. என்பதனால் அதை அறிந்து என்ன பிரயோஜனம்? எந்த அறிவு உனக்கு நிலைக்கப் போகுது? எப்பொழுதுமே அடுத்த அறிவு என்னன்னு உனக்கு தெரியாமலே போய் அடுத்து என்ன நடக்கும்னு பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். சத்திய ஞானத்தில் இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு இல்லை. அறிவதற்கு ஒன்று தான் பிரம்மம். அதை அறிந்து நான் என்று இருந்து விட்டால் உனக்கு மோட்சம். இந்த மித்யா ஞானத்தில் என்னாச்சு? அது மாறக்கூடியதாக இருப்பதனால் எதை அறிந்து கொண்டாலும் அந்த அறிவு பூர்த்தியாகாது.
அடுத்த வினாடி என்ன என்று இருப்பதனால் இதுதான் சம்சாரம். அடுத்த மாதம் கிடைக்குமா? அடுத்த வாரம் என்ன நடக்கும்? பொங்கலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த வருஷ பிறப்பில் என்ன நடக்கும்? அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் அடுத்த நிமிஷத்துக்காக காத்துட்ருக்குறாங்க. அந்த நிமிஷம் எப்படிப்பட்டதுன்னு தெரியல. அந்த இடத்துல கிரிக்கெட் எப்போ முடிய போகுது, இன்னொரு 2 நிமிஷத்தில் டைம் முடியுது, யார் இப்போ வின் பண்ண போகிறாங்கன்னு தெரிய போகுது. அடுத்த 2 நிமிஷத்தில் தேர்தலில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை கோடி மக்கள் அடுத்த நிமிஷத்துக்கு என்ன ஆகுன்னு சம்சாரத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளில் அவனுடைய வீட்டில் நடக்கிற பொருளும் வீட்டுக்கு போனால் அடுத்த நிமிஷம் என்ன ஆகுமோ தெரியல. நான் கடன் கேட்க போகிறேன், அந்த பேங்க்காரன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இப்படி இந்த மித்யா ஞானத்தில் மாறக்கூடியது என்ற ஒரு காரணத்தினால் நாம் எப்பொழுதும் சம்சாரத்தில் இருக்கிறோம். ஒருவேளை மாறாமல் இருந்ததுன்னா நம்ம கவலை இல்லாமல் இருப்போம். அது என்ன சார் பிரச்சனை? போனோமா, அங்கே திறந்துருக்கோம், கையில் போட்டோன்னா காசு கிடைக்கும், வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியலையே. எல்லா விதத்திலும் இஃப் அண்ட் பட்டு. ஒருவேளை அப்படி இருந்தால் என்ன, ஆனால் இப்படி இருக்குமோ, இஃப் அண்ட் பட்டு என்று சொல்வார்கள் இங்கிலீஷில். IF BUT, இந்த ரெண்டும் தான் வாழ்க்கையில் சம்சாரத்தை தருகிறது. மித்யா ஞானம் எப்பொழுதும் மாறக்கூடியதனால் அதை நிலையாக நீ அறிந்து வைத்து கொண்டு திருப்தி அடையவே முடியாது. இந்த மனம் என்கின்ற சுகதுக்கங்களும் கூட மித்யாவாக இருப்பதனால் அது சுகமாகத்தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே துக்கமாக மாறும், துக்கமாக இருப்பதே சுகமாக மாறும். அதை நிலைப்படுத்தவே முடியாது. இந்த ஞானத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது அபர ஞானம் என்று இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் இந்த சத்து விசாரத்தை இவ்வாறு நாம் நிறைவு செய்ய போகிறோம். இன்னும் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கிறது. என்னென்ன பார்த்தோங்கிறத பார்த்துடுவோம். இந்த உபனிஷை துவங்கும் பொழுது 6வது அத்தியாயத்தில் பிரதிஜ்ஞா வாக்கியம் சொல்லப்பட்டது. ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞாதம் பவதி, ஒன்றை அறிவதால் அனைத்தும் அறிவதாகும் என்று. அதில் முதல் நிலை சத் என்பதற்கு முதல்ல நம்ம காரண அந்தஸ்து தந்தோம். இந்த ஜகத்திற்கு காரணமாக சக்தி இருந்தது என்று ஒரு அந்தஸ்து. 2வது என்ன சொல்கிறோம், அந்த காரணம் காரியத்தோடு சேர்ந்தே இருக்கும் என்று சொல்லி 2த்தையும் சிருஷ்டியை உண்டாக்குறோம். 3வது நிலையில் காரணமும் காரியமும் 2 அல்ல, 1 தான். நீ காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறிந்தா மாதிரி, காரியத்தை அறிந்தாலும் காரணத்தை அறிந்தா மாதிரின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் காரியங்கள் அநேகம், அது மாறக்கூடியது. அதனால் காரியத்தை அறிந்தோம்னா காரணத்தை அறிஞ்சிக்கலான்னு சொல்ல முடியாது. ஆனால் காரணத்தை அறிஞ்சிட்டோம்னா காரணம் முழுக்க, காரியங்கள் முழுக்க அறிந்ததுமாக ஆகும். எனவே 3 நிலையில் அறிந்தோம். சத் என்பது காரணம், 2வது அதிலிருந்து காரியம் உண்டாகிறது, 3வது காரணமும் காரியமும் பிரிவற்று இருக்கிறது என்ற ஐக்கிய அறிவு. 2ம் 1 தான் என்பதனால் எதுக்கு 2 அறியணும்? 1 அறிஞ்சால் போதும் இல்லை, காரியத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணமும் காரியம் 1 என்பதனால் காரணத்தை அறிந்தாலே காரியத்தை அறிந்தாது மேலே 2 இல்லை என்று நாம் முடிவுக்கு வருகிறோம். இவ்வாறு நாம் 6வது அத்தியாயத்தில் 2வது கண்டத்தில் 2 மந்திரங்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்த வகுப்பில் மீதி மந்திரங்களை தான் பார்ப்போம். 6வது அத்தியாயத்தில் 2வது கண்டம் 3வது மந்திரம். முதல் 2 மந்திரங்களிலே சத் விசாரத்தை நாம் பார்த்தோம். முதல் கண்டத்திலே அறிமுகம் மட்டும் செய்யப்பட்டது, சீடனும் குருவும். அங்கே அவர் எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்ட சமமோ அதை அறிந்து கொள் என்று சொன்னார். அந்த ஆதேசம் சொல்லக்கூடிய உயர்ந்த தத்துவத்தை நீங்களே சொல்லிக் கொடுங்கள்னு கேட்கும் பொழுது அவர் அதை பேச ஆரம்பிக்கிறார். இந்த அகில உலகங்களும் முன்பு சத் என்ற ஒன்றில் தான் இருந்தது என்று அவர் சொன்னார். சிலர் சொல்கிறார்கள் அசத்தில் கூட இருந்து தோன்றியது என்று சொல்லுவார்கள். ஆனால் மகனே, அது எப்படிடா முடியும்? குதக அசத் சஜ்ஜாயதே, இல்லாததிலிருந்து இருப்பு எப்படிடா வரும்? இல்லாததுலேருந்து இருப்பு வரும்னு சொன்னால் நம்ம எதுக்கிட்ட பானையில் சாதத்தை போட்டு வைக்கணும்? பானை இல்லாதது, அதுக்குள்ளே இல்லாத இடம் இருக்குது, அதுக்குள்ளே கரண்டி போட்டு எடுத்தோம்னா எது ஒன்றா வரலாமே. இல்லாததுலேருந்து இல்லாத தான் வரும். காரணம் போல் காரியம் இருக்கும்னு சொன்னோம்னா, மண்ணு போலவே பானையும் இருக்கும்னு சொன்னால், காரணமும் காரியமும் 2 ஒன்றுன்னு சொன்னால், சூன்யத்திலிருந்து எல்லாம் தோன்றியதுன்னு சொன்னால் தோன்றியதும் சூன்யமாக தானே இருக்க முடியும். அதனால் எல்லாம் இருப்பதனால முதல்ல இருந்ததும் இருப்பதாகத்தான் இருக்க முடியும். அது பேர் சத் என்று பெயர். அந்த சத்து தான்
முதலில் இருந்தது. சரி, முதல்ல இருந்ததப்பா, அது என்ன பண்ணுச்சு? அந்த சத்து என்ன ஆச்சு? விதையெல்லாம் முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்து மரமாக மாறிடுச்சு. விதை எங்கே கேட்டாக்கா விதை காணோன்னு சொல்கிறீங்க. இல்லை, விதையினுடைய தொடர்ச்சி இருக்க தான் செய்யுது. முதல்ல மண் இருந்ததுன்னு சொன்னீங்க, இப்போ குயவன் அதை பானை ஆகிட்டார். மண் எங்கேன்னு கேட்டாங்க, மண் எங்கடா போச்சு, அங்கேயே தான் இருக்குது. பானை வந்துடுச்சே, எங்கே வந்து பானை வந்தது? மண்ணிலிருந்து வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறோம். இது போல் இந்த ஜகத்து முதல்ல இல்லாமல் இருந்தது. எங்கே இருந்தது இல்லாமல்? சத்தில் இருந்தது. இப்போ சத்திலிருந்து வெளிப்பட்டது அப்படிங்கிறத விளக்கணும் இல்லையா? அதனால் எப்படி இந்த சத் என்ற ஒரு வஸ்து எப்படி இந்த அகில உலகத்தையும் படைத்தது என்று மகனுக்கு சொல்கிறார். எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்? சத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தை தெரிஞ்ச மாதிரி தானே, மண்ணை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பானையை தெரிஞ்ச மாதிரி தானே, பானைகளை தெரிஞ்ச மாதிரி தானே. மண்ணுலகத்தை எல்லாம் நாம் அறிவதற்கு மண்ணை தெரிந்து கொண்டால் போதும். பொன்னுலகத்தை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு பொன்னை அறிந்தால் போதும். இந்த விண்ணுலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அறியணும்னு சொன்னால் விண்ணாக இருக்கின்ற அந்த சத்தை தெரிந்து கொண்டால் போதும். அதனால் அவர் பிரதிஜாவது சொன்னார், எதை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்து கொண்டதோ அந்த ஒன்றைத்தான் தொடர்ந்து பேசுகிறார். எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டது ஆகுமோ அப்படின்றார். எதை? சத்தை அறிந்து கொண்டால். ஏன் சத்தை அறிந்து கொண்டால் ஜகத்தை அறிந்தது மாதிரி ஆகணும்? ஏன்னா ஜகத்து அதுலேருந்து தான் வந்தது. ஜகத்து அதுவாகத்தான் இருக்கிறது, சத்தாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று கேட்க போனோன்னா சத்து மட்டும்தான் இருக்குது, ஜகத்துங்கிறது வெறும் நாமரூபம், வாச்சாரம்பணம், விகாரம். எனவே இல்லாத ஒன்றை இதுக்கு அறியணும். இருப்பதை அறிந்து கொண்டால் இருப்பது போல் தெரிகின்றதையும் அறிந்தது போல் ஆகும். கண்ணு முன்னாடி 2 நிலா இருக்குதுன்னு சொன்னேன், இல்லை 2 நிலாவை நீ ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறேன். கண்ணு பிறை இருக்கிற வரைக்கும் தான் 2 நிலா தெரிஞ்சுது. கண்ணு பிறையறதுக்கு 1 நிலா இருந்தது. இப்போ இன்னொரு நிலாவை பற்றி ஆராய்ச்சி செய்வியா? ஒருவேளை அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னா இது ஆராய்ச்சி பண்ண இதுதான் அதுவாக இருந்தது. ஒரு கண்ணில் தெரிகின்ற ஒரு நிலா தான் கண் பிரமையில் இருக்கும் பொழுது அந்த பிறை என்று சொல்லக்கூடிய திமிரம், அது பேர் திமிரம். இந்த திமிரம் இருக்கின்ற கண்ணுக்கு சில பேர் திமிர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. திமிர்னா கண்ணில் இருக்கின்ற கட்டராக்ட், அந்த பிறை இருக்கும்பொழுது 2 தெரியும். யாராவது இது 2 நிலாவை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா? கண்ணுக்கு பிறை இல்லாதவங்க இப்போ எதுக்கு இல்லை என்ன ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு? இல்லை 2 நிலா இருக்குதே, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? இதில் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அங்கங்கே 2 இருக்குது, 1 தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கண்ணை ரிப்பேர் பண்ணி முடித்த உடனே 1 நிலா தான் இருக்குது, எங்கே போச்சு இன்னொன்று? முதல்ல இருந்தால் தானே அது போகிறதுக்கு. உன்னிடம் திமிரம் இருக்கும் வரை 2வது தெரியும். திமிரம் நீங்கிற பேர் தைமிரம் என்று பேர், தைமிரிய சக்ஷு. இந்த பிறை விழுந்த கண் பிறை நீங்கிய பிறகு அங்கே 2வதே இல்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, மகனே இருக்கிறது 1டா, 2வதே இல்லை, ஜகத் என்பதே இல்லை. இல்லாததை போய் ஆராய்ச்சி பண்ணுறதுல என்ன இருக்குது? அது மித்யா ஞானம்னு சொன்னார். அந்த பிரம்ம ஞானம்னு பேர். இந்த பிரம்ம ஞானமும் மித்யா ஞானம் இருக்கும் வரை உனக்கு மோட்சம் தேவை என்பது இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்சாரமும் இருக்கும். எப்பொழுது உனக்கு சத்தை தெரிந்து கொண்டாயோ அப்பொழுது இந்த உலகம் என்பதே இல்லாமல் போகும். உலகம் போகும் பொழுது உன்னுடைய சம்சாரமும் போகும் என்று அவர் சொல்கிறார். சரியப்பா, அது எப்படிப்பா அது வந்து இந்த 2வது உண்டாக்குச்சு? அதான் சொன்னல, உன் கண்ணில் திமிரம் இருக்கும் பொழுது 2வது தோன்றும். சில பேர் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டாங்கன்னா நிலா மட்டும் இல்லை, எல்லாருமே 2 தெரியும். அப்புறம் அப்படி வரும்பொழுது எதிரில் இருக்கிற லேம்ப் போஸ்ட்டு 2 தெரியும். இவன் மோதிடுவான். மோதின பிறகு அப்புறம் அவன் சொல்கிறான், நான் வந்து எந்த தூணில் மோதனேன்? நெத்தி புடைச்சிருந்ததுன்னா சத்தியத்தில் மோதி இருக்கேன்னு அர்த்தம். அப்படி நடந்தது. அதனால தான் சொல்கிறேன். அப்போ சொல்கிறாரு, இந்த 2வதாக தெரிகின்ற பிரம்மத்திற்கு வேறாக தெரிகின்ற காரியமாகிய இந்த ஜகத்து எப்படி எப்பா தோன்றுச்சுங்கிறது அவர் சொல்கிறாரு. அவன் கேட்கல, அவரே சொல்கிறார். தது ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி தத் தேஜோ அஸ்ருஜதः தத் தேஜ ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயே ஏதி தத் அப்போ அஸ்ருஜதः தஸ்மாத் அத்திர
क्वच सोषधि स्वेदते वा पुरुष तेजस एव तत् तदत् अपो जायन्ते என்று சொல்றார். ததத் அப்போ ஜாயதே, ததத்யாப்போ அப்படின்னு வருது இல்லையா, அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு சொல்லா உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன். தத்து ஐக்ஷத, ததைக்ஷத, தத்து ஐத. தத் என்பது என்ன? தட்டுன்னு அர்த்தம் இங்கிலீஷில். தமிழில் அதுன்னு அர்த்தம். இந்த மந்திரத்தை இப்படியே படித்தவங்களுக்கு அது பார்த்தது அப்படின்னு சொல்கிறோம். ஐக்ஷதன்னா பார்த்தது. அது பார்த்தது எது பார்த்தது? முதல் மந்திரம் போ என்ன? சத்யேவ சௌமிய இதம் அக்ரே ஆசீத் தது ஏகம் ஏவ அத்விதீயம்னு முடித்தார். அதனால் எங்கே அங்கே சத்துன்னு முடித்ததுனால அதுன்றது அடுத்த மந்திரத்தில் அதுன்னு சொல்லப்போகுது. இந்த மாதிரி ப்ரோனவுன் வரும்பொழுது எந்த நவனை இங்கே ப்ரோனவுனா சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கதையில் முதல் பேரால் ராமனை பற்றி சொல்லிட்டு இருந்தோம்னா அடுத்த பத்தியில் அவர் அயோத்தியை விட்டு காடு சென்றார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் எவர் அப்படின்னு கேட்பார். இது வரைக்கும் என்ன கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். கதை முழுதும் கேட்டுச்ச பிறகு சீதைக்கு யாருக்கு ராமன் யாருன்னு சித்தப்பா அப்படின்னு நம்பர் இருக்குது. இன்றைக்கி ராமனுடைய பிராண பிரதிஷ்டை நாள் இல்லையா? ராமனை யாரும் பிரதிஷ்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவர் அகில உலகமாக இருக்கின்ற பிரம்மம் வருது. ஆனால் அந்த ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தாவோட நாம கனெக்ஷன் ஆகணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் அங்கே இருக்குது. என்னுடைய மனமெல்லாம் அந்த அடையாளத்தில் ஒட்டி அந்த அடையாளத்திலிருந்து ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். என்னுடைய மனமும் அங்கே இருக்கின்ற சிலையினுடைய சிலையில் பட்டு அது ஹிரண்ய கர்ப்பனை சேரணும்னா அந்த அந்த அதுக்கு பேர் பிராண நாடின்னு பேர், அதுக்கு ஊர்துவ நாடின்னு பேர். இப்போ இந்திய நாட்டில் யாரெல்லாம் இந்த பிராண பிரதிஷ்டையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாங்களோ, அந்த கோயிலுக்கு வணங்குறாங்களோ, ராமர்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய ஊர்துவ நாடி அப்படின்னு சொன்னால் அவங்க உச்சந்தலையிலேருந்து போகின்ற கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அந்த நாடிகள் அந்த ராமன் அந்த அந்த அயோத்தியில் இருக்க சிலையில் போய் விழுந்து அங்கிருந்து ஹிரண்ய கர்ப்பனை கனெக்ட் ஆகிடும். ஏன் நேரடியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாமே, தாராளமாக பண்ணலாம். எல்லாருக்கும் அது தெரியாது. இன்னி தான் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். தலையிலேருந்து ஊர்துவ நாடி போகுது. ஊர்துவனா மேல் நோக்கி செல்லுதுன்னு அர்த்தம். அந்த நாடி ஹிரண்ய கர்ப்பனை சேருமானா கட்டாயம் சேரும். யாருமே ஹிரண்ய கர்ப்பன் சொல்லக்கூடிய பரமேஸ்வரிலிருந்து விலகியவர்களே கிடையாது. எல்லாம் அவருக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். எல்லாருடைய தலையில் இருக்கிறதும் அவருடைய தலையில் ஒட்டிகிட்டு தான் இருக்குது. ஒரு நூல்லேருந்து நிறைய பொம்மைங்க தொங்க விட்டா மாதிரி பொம்மையினுடைய தலையில் நூலை கட்டி கையில் வச்சு இப்படி ஆட்டினேன்னா எல்லா பொம்மையும் ஆடும். நான் தான் ஆட்டினேன். எல்லாருடைய தலையிலேருந்து ஊர்துவ நாடியும் என் கையில் மாட்டியிருக்குது. ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடி தொகுப்பில் எல்லாரும் இருக்கிறார்கள். இதை தெரிந்தவர்கள் அந்த ஹிரண்ய கர்ப்போடு பிராண தொடர்பை உடனடியாக உண்டாக்கிக்கிறாங்க. தான் தாய் தன் குழந்தையை தூரத்துலேருந்து நினைக்கும் பொழுது கூட குழந்தையினுடைய ஊர்துவ நாடியும் தாயினுடைய ஊர்துவ நாடியும் ஒன்றாக சேர்த்துக்குதுன்னு தான் அர்த்தம். இது மாதிரி டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. நாம் எல்லாம் இந்த அளவுக்கு இந்த அறிவை பெறாததுனால பெறுகின்ற வரை ஒரு அத்தியாரோபம் செய்து அத்தியாசம் பண்ணுவோம் தெரிந்தே, இதுதான் ராமன் அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு கோயிலில் இருக்க கல்லுலேயும் அந்த தெய்வம் அங்கேயே இருந்ததுன்னு சொன்னால் அவங்க தெய்வமாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நீங்கள் இஷ்டப்பட்டு திறந்தால் தான் அவங்க வெளியே வர முடியும். உங்களுக்காவது வீட்டிலேருந்து வெளியே போய் கோயிலுக்கு போகலாம், கடையில் ஏதாவது வாங்கிடலாம், எல்லாம் செய்யலாம். சாமி உள்ளே இருந்தாருன்னா அதுக்கு சிறைச்சாலையில் நீ உன்னை கொண்டு போய் இதுதான் பத்திரமான இடம்னு சொல்லி ஒரு சிறைச்சாலையில் உன்னை போட்டோம்னா நீ என்ன பண்ணுவேன்? எப்போ எனக்கு பெயில் கொடுப்பீங்க, எப்போ விடுதலை பண்ணுவீங்க தான் கேட்பீங்க. இப்போ ஒவ்வொரு கோயில்லையும் குட்டியூண்டு அறையில் இருட்டு அறையில் நிற்க வச்சுட்டா சாமி அங்கேயே இருக்கும். நீ போகிற வரைக்கும் உன்னையே கவனிக்கணும். நீ போன பிறகு நீ எப்போ வரைக்கும் அது வரைக்கும் காத்துட்ருக்கணும். இதுதான் சாமியோட வேலையா? எந்த கோயிலிலும் சாமிகள் அந்த விக்கிரகத்தில் அப்போது இருக்காது. அவர்களெல்லாம் சத்தியலோகத்தில் உரைகின்ற உத்தம ஆத்மாக்கள், அந்த ஜீவர்கள். ராமனோ ஆத்மா இல்லை, ஜீவாத்மா இல்லை, அவன் பரமாத்மா. அவன் எல்லா ஆத்மாவுக்கும் ஆத்மா. அவர் அப்படிப்பட்டவரை நாம் எப்படி ஒரு சிலையில் அடைக்க முடியும்? என்னுடைய பிராணனை
அவருடைய நாடி பிராணனோடு இணைக்கின்ற ஒரு மையப்பகுதியாக நாம் பிரதிஷ்டை செய்கிறோம். அதனால இது பேர் பிராண பிரதிஷ்டைன்னு பேர். இப்போ என்னாச்சு, அந்த கல் சிலை இரண்ய கர்ப்பனோடு பிராணனோடு தொடர்பு கொண்டுடுச்சு. இப்போ கல் சிலையை நாம் தொடர்பு கொண்டோம்னா ராமனோடு தொடர்பு கொள்கிறோம் என்று அர்த்தம். சரி, இது பிராண பிரதிஷ்டை பற்றி. இப்போ இங்கே வருவோம். தத்து ஐக்ஷத, அது பார்த்தது. எது? அந்த சத்து பார்த்தது. இப்போ சத்துக்கு என்ன பேர்? அது பேர் கடவுள், பிரம்மம். அந்த பிரம்மம் அல்லது கடவுள் பார்த்தது. என்னென்னு பார்த்தது? பார்த்ததுங்கிறது என்னன்னு சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். அடுத்தது சும்மா தானே இருக்கிறோம், அந்த துணியெல்லாம் மடித்து வச்சு அயன் பண்ணி வைப்போமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. அப்போது நான் என் எண்ணத்தை பார்க்கிறேன் இல்லையா? என்னிடம் எண்ணம் வருது. அந்த எண்ணங்கள் நான் அல்ல. அந்த எண்ணத்தை நான் பார்த்ததுனால அந்த எண்ணத்தை ஈடேற்றுக்கிறேன். அந்த எண்ணங்களுக்கு சங்கல்பம்னு பேர். இப்போ திடீர்னு ஒரு சங்கல்பம் எழுந்து போயிட்டு அயன் பண்ணிவிட்டு மடித்து வச்சோம்னா நாளைக்கு ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் போகிறதுக்கு யூனிஃபார்ம் போடலாம் இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் அதை கண்டேன். அகம் ஈக்ஷத்துவம், அதை நான் கவனித்து விட்டேன். ஈக்ஷாமி தத் ஐக்ஷத, அது பார்த்தது. அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் சங்கல்பித்தார். என்ன சங்கல்பித்தார்? சங்கல்பன்னா டிட்டர்மின்டு, இதை செய்வேன் என்று உறுதி எடுத்துக்கிறார். அது பேர் தத் ஐக்ஷத. அவன் கண்டான். சில பேர் சொல்கிறாங்க, இந்த ஃப்ரான்ஸில் அவ்வளோ பெரிய ஒரு டவர் கட்டியிருக்கிறாங்க. கூமாச்சு அப்படி மேலே போகுது. எதுக்காக அதை கட்டினார்? அவர் கட்டினவர் பேர் ஐஃபில் தான். அதனால் அவர் பேர் ஐஃபில் டவர்னு வச்சுட்டாங்க. அந்த டவரு நம்ம கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி உயரமான டவர். அங்கேருந்து உச்சியிலேருந்து பார்த்தோம்னா பெரும்பகுதி அந்த ஃப்ரான்ஸையே பார்க்கலாம். அப்போ நம்ம சொல்கிறோம், எவனோ ஒருத்தர் இதை பார்த்தான்டா கட்டணும்னு. பார்த்தான்னு என்ன இருக்குன்னா திட்டம் போட்டான்னு அர்த்தம். அவன் பார்த்துட்டான் அப்படின்னா அவன் திட்டம் போட்டுட்டான்னு அர்த்தம். இப்போ பார்த்தலுங்கிறத நீங்கள் இப்படி உத்து பார்க்கறது நினச்சக்கூடாது. சங்கல்பித்தல், செய்வேன் என்று நினைத்தல். அது சரி, தத் என்ன தான் சங்கல்பித்தது? அது சொல்லுங்கள். பகுஷ்யாம் பிரஜா ஏதி, நான் பலவாக, பிரஜானா என்னையே பலவாக மாற்றிக்கணும், என்னையே துண்டு துண்டாக்கி நிறைய ஆக்கணும் அப்படின்னு. பகுஷனா நிறைய, பிரஜானா என்னுடைய பிரதிபிம்பங்களை. நிறைய கண்ணாடி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? பகுஷ்யாம், அகம் பகுஷ்யாம், நானே நிறைய ஆகிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பேர். நான் முதல்ல தனியாக இருந்தேன். தனியாக இருந்தால் பயப்படாதீங்க. ஒரு 100 கண்ணாடி எடுத்து வச்சுடுங்க, பெரிய கண்ணாடி உயரம் தலையிலேருந்து கால் வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேர் இருப்பாங்க. இந்த பெலிக்கன் ஒரு பறவை இருக்குது. அந்த பெலிக்கன் பறவைக்கு மூக்கு கீழே, அந்த அலகு கீழே ஒரு பை இருக்கும். மீனை அப்படி கொத்தி கொத்தி உள்ள பையில் போட்டுக்கும். அப்புறம் மெல்ல போய் மெதுவாக சாப்பிடுவார். அந்த பை மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்ட மாதிரி. அந்த பெலிக்கனுக்கு சில ஜூவில் வளர்க்க பார்க்குறாங்க. அது மைக்ரேட்டரி பேர்ட். ஒரு இடத்துல இருக்காது, தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கும். அப்புறம் இனப்பெருக்கம் செய்யும்போது சவுத்துக்கு வரும், அப்புறம் சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும். அப்படி போகிற பெலிக்கன் அது ஜூவில் வச்சு வளர்க்கும்போது ஆணும் பெண்ணும் ஒன்றா விடுறாங்க. அது ரெண்டு இணைஞ்சு குட்டியே போட மாட்டேங்குது. அப்போ பார்த்தாங்க, இது கூட்டத்தில் இருந்து தான் அது இனவிருத்தி பண்ணது வழக்கம். 2 பேர் இருந்தால் அதுக்கு அந்த கவர்ச்சியே இருக்காது அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார், நம்ம எங்கே போகிறது அத்தனை பெலிக்கனுக்கு, நமக்கு ஜூக்கு ஒன்று தான் கொடுத்தாங்க, அதுவே இப்போ குட்டி போட்டால் தான் இன்னும் 2 ஆகும், முட்டை போட்டால் அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், நிறைய கண்ணாடி வைப்போம், அதில் பெரிய அறிவாளியான்னு அப்படின்னு. நிறைய கண்ணாடியில் அந்த குண்டு, அந்த ஏவியரின்னு சொல்லக்கூடிய அந்த பறவை குண்டில் வச்ச உடனே அது பார்த்து ஒரே குஷி. அதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இங்கே போனால் அங்கே போனால் எல்லாம் கூட்டம் வராங்க போகிறாங்க. அப்புறம் நிறைய முட்டை போட்டுடுச்சு. பகுஷ்யாம், பலவை ஆகலை, ஆனால் பலவே ஆனது போல. அது மாதிரி இந்த பிரம்மம் தன்னை பலவாக ஆகணும்னு ஆசைப்படுதான்.
சரி, ஒரு தேங்காய் பண்ணு எடுத்து ஒரு 8 துண்டாக்கி பலவாக்கி இந்த 8 பேர் கொடுக்கலாம். ஞானஸ்வரூபமான பிரம்மத்தை எப்படிப்பா பலவாகிறது? அது வெட்டவே முடியாத. அது வெட்டுறதுக்கு ஒரு பொருள் வேணுமில்ல. இதை தவிர வேறு எதுவுமே இல்லையே. அதுதானே அக்ரே ஆசித். அது மட்டும்தான் இருக்குது. ஏகம் ஏவ அத்விதீயம். அது வேற. அவன் எப்படி பலவாகுவான்? அது முடியுமா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆக முடியாது. ஆனால் ஆக முடியாதது அது ஆக்கி காட்டுது. பகுஸ்யாம் பிரஜா ஏதி. பிரஜான்னா குழந்தைகளாக, குட்டிகளாக, என்னையே பிரதிபிம்பங்களாக பெற்று போடுவேன் அப்படின்னு அது ஆசைப்படுது. ஆசைப்பட்டதுக்கப்புறம் அது என்ன நினைக்கிறது தெரியுங்களா? தத்து அப்படி நினச்ச உடனே தேஜோ அஸ்ருஜதக, ஒளி தோன்றியது. அவர் நினச்ச உடனே முதல் தோன்றியது ஒளி. அது தேஜோ. நாம் அக்னின்னு எடுத்துக்குவோம். நெருப்புன்னோட நமக்கு எப்போவுமே நமக்கு சூடு வைக்கிறது, சமையல் பண்ணுறது அப்படின்னு நினைப்போம். இங்கே தேஜோங்கிறது எப்போவுமே ஒளின்னு எடுத்துக்கணும். அந்த ஒளியாக தத்து தேஜோ அஸ்ரத, அதிலிருந்து அதுவே தன்னை தேஜஸாக நினைத்து கொண்டதான். முதல்ல என்ன நினச்சிது? நான் பலவாக ஆகணும்னு. பலவாக ஆகணும்னு ஒன்று என்ன ஆச்சு? முதல்ல அது என்ன ஆச்சு? முதல்ல அக்னி ஆயிடுச்சு. பலவாயிடுச்சா? இல்லை. இப்போ அக்னி மட்டும்தான் இருக்குது. அக்னி பலவாகலை. தன்னை அக்னியாக மாற்றிக்கொண்டது. நீங்கள் கூட இப்போ கண்ணால் மூடிக்கிட்டு அக்னியாக கொழுந்துட்டு மீறியதாக ஒளியாக நினச்சி கொள்ளுங்க. அப்படி அது நினச்சிது. இப்போ அக்னியாக இருக்கிறது யார்? சத்து. இப்போ சத் அக்னி இல்லையா? சத் தேஜோ. தத்து தேஜ, அந்த தேஜஸானது சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ யார் அந்த தத்து? பிரம்மம். தேஜஸ் யார்? ஒளி. அந்த ஒளியாக இருக்கின்ற அந்த பிரம்மம் மறுபடியும் ஐக்ஷத சங்கல்பம் பண்ணுது. என்னது? பகுஷ்யாம் பிரஜாயேது, நான் நிறைய அக்னியாக மாறணும் அப்படின்னு. இது என்னையாது? அப்படி நினச்ச உடனே தத்து ஆபக அசுஜக, அதிலிருந்து நீர் தோன்றியது அப்படின்னு சொல்லுது. இப்போ யார் தோன்றினாங்க? நெருப்பிலிருந்து நீர் தோன்றியிருக்குது. நெருப்பு யார்? பிரம்மம். அதனால் பிரம்மத்தை நீங்கள் விட்டுறவே கூடாது. எல்லா கோர்ஸ்லேயும் பிரம்மம் இருக்குது. அந்த தத் பிரம்மம் தொடர்ந்து வருது. தத் ஆபகா, அந்த அதிலிருந்து தண்ணீர் உண்டாகியது அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. உடனடியாக அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும்ல, அப்பா நெருப்புலேருந்து எப்படிப்பா நீர் வரும், ஒளியிலேருந்து எப்படிப்பா தண்ணி வரும் அப்படின்னு கேட்டுடுவானோ அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இந்த உத்தாலகர் அப்படி சொல்கிறாரு. அதாண்டா தஸ்மாத். ஏன்னு கேட்டிங்கன்னா, தஸ்மாத் எத்திர எப்போவெல்லாம் கொச்ச புருஷ, ஏதாவது ஒரு மனிதன் சோஷதி ஸ்வேதக, இந்த உடம்புலேருந்து வியர்வை வருதோ, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தேஜச ஏவ தத் அப்போஜாயந்தே. எப்பொழுதெல்லாம் மனிதன் கடின உழைப்போ அல்ல அழுகையோ கவலைப்படும் பொழுது அவன் உடம்புலேருந்து என்ன உண்டாகுது? தண்ணி உண்டாகுது, வியர்வை. கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுது. ஆனால் எங்கேருந்து வந்தது? உடம்புல சூடுலேருந்து வருது. அவனுக்கு ஜுரம், மனசில் காய்ச்சல். அந்த சமயத்தில் அவன் உடம்பும் கடின உழைப்பினாலோ, உழைச்சவன் உடம்பு எப்படி சூடாக இருக்குன்னு பாருங்கள். தூங்கும்போது உடம்பு கூலாகிடும். தூக்கம் வரலன்னா என்ன அர்த்தம்? உடம்பு சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். தூக்கம் வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக பாடி டெம்பரேச்சர் கூல் ஆகும். பாடி டெம்பரேச்சர் 30 டிகிரி சென்டிகிரேட் இல்லைனா 98.4. அது கொஞ்சம் எலிவேட்டடாக 98.4லேருந்து 8, 9, 100 டச் பண்ணுற மாதிரி ரெகுலராக பகலில் இருக்கும். ஆனால் தூங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கூல் ஆகிட்டு இருக்கும். இந்த கூல்னஸ் வந்துடுச்சுன்னு சொன்னால் அவனுக்கு தூக்கம் வந்துடும். இப்போ வெப்பத்துக்கும் இந்த வியர்வைக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு பார்க்கணும். எப்போ வெப்பம் இருந்தால்தான் வியர்வை வரும் ஒரு மனிதனுக்கு. ஏன் வெப்பம் இருக்கும்போது வியர்வை வருது? அந்த வியர்வை உடம்புலேருந்து ஆவியாகணும் இல்லையா? அந்த ஆவியாகும்போது அது ஆவியாதற்கு கொஞ்சம் ஹீட் கொடுக்கணும். இப்போ கூட தண்ணி காகிதத்தில் விழுந்துடுச்சு, ரூபா நோட்டு ஈரமாயிடுச்சு. என்ன பண்ணுறீங்க? சீக்கிரம் ஆவியானதை இப்போ செலவு பண்ண முடியும். அதை கொண்டு போய் அயன் பாக்ஸில் வைக்கிறோம், சூடு பண்ணுறோம், அல்லது ஹாட் ஏரை வச்சு பண்ணுறோம். பண்ணும்பொழுது என்ன ஆகுது? அதில் இருக்கிற ஈரமெல்லாம் ஆவியாகுது. அப்போ ஈரம்
ஆவியாகணும்னா அதுக்கு வெப்பம் வேணும். இப்போ உடம்புல இருக்கிற ஈரமெல்லாம் ஆவியாகணும்னா வெப்பம் வேணும். எங்கேருந்து எடுத்துக்கும் வெப்பத்தை? உடம்புலேருந்து எடுத்துக்கும். அப்போ உடம்பு குளிர்ந்துடும் இல்லை? அப்போ உடம்பை குளிர வைக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன? வியர்வை தான். பாடுபடுறவன் வியர்வை சிந்துறான்னு அர்த்தம். அவன் உடம்பு கூல் பண்ணிக்கிறது தான். இப்படின்னு அவர் சொல்கிறார். எப்பெல்லாம் மனிதன் வந்து கடினமாக உடைந்து உடம்பை வெப்பப்படுத்துகிறானோ அப்படி உடனடியாக தண்ணீர் வருது இல்லையா? அதனால் நீ கேட்காத எப்படி வந்து நெருப்புலேருந்து தண்ணீர் வரும் அப்படின்னு ஒரு லாஜிக்கல் ஒரு மீனிங்கை இதை உபநிஷத் சொல்லுது. வேடிக்கையாருது. இதெல்லாம் சொல்லன்னு வச்சுங்க, அந்த காலத்து ஜனங்க வந்து கேட்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தண்ணீர் ஆவியாகிறதுக்கு இப்படி வேணும். மனிதன் வந்து ஏன் உடம்புல வந்து ஆவியாகிறதுக்கு உண்டாகணும் அப்படின்னா, மனிதனை மட்டும்தான் தொடர்ந்து 4-5 கிலோமீட்டர், சில சமயம் 40 கிலோமீட்டர் கூட தொடர்ந்து ஓட முடியும். நம்ம பார்க்குறோம் மராத்தான் ரேஸில் மனிதனால் 2 மணி நேரம் ஓடுறான். 2 மணி நேரம் அல்லது அதுக்கு குறைவான நேரத்தில் 40 கிலோமீட்டரை ரீச் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும். 1 மணி நேரம் 10 கிலோமீட்டர் ஓடினா 40 கிலோமீட்டர் ஓடலாம். இது மாதிரி 2 மணி நேரம் தொடர்ந்து எந்த மிருகத்தாலையும் ஓட முடியாது. எந்த மிருகத்தாலையும் ஓட முடியாது. அது ஓடச்சுன்னா அதுக்கு வேர்வை வரும். அந்த வேர்வை ஆவியாக்கிறதுக்கு மெத்தடே கிடையாது. ஏன்னா உடம்பு முழுக்க ரோமம் இருக்குது. அந்த ஃபர் அது அதனுடைய உடம்பை காப்பாற்றி குளிர்லேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த ரோமம். நாய்களுக்கு எல்லாம் யார் போர்வை போற்றி விடுறாங்க? அது மழை குளிரில் வெளியே தான் இருக்குது. அதனால் மிருகங்களுக்கு எல்லாமே உடம்பு முழுக்க ரோமங்கள் குளிர்லேருந்து காப்பாற்றுறதுக்கு. ஆனால் வெப்பத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு அதுவே பெரிய இடையூறாக இருக்குது. ஆனால் நேழை தேடி தான் அது போகும். வெப்பத்தில் அது வந்து வேட்டையாடவே ஆட்டாது. நீங்கள் வேட்டையாடுறதுக்கு மிருகத்தெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி பகலில் போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது, காக்கா இருக்காது. காலையில் விடிகாலையில் போனீங்கன்னா மான் கூட்டத்தையும் பார்க்கலாம், மற்ற விலங்குகளையும் பார்க்கலாம். மாலையில் தூங்கும்போது பார்த்தோம்னா பறவைகளெல்லாம் பார்க்கலாம், மான்களெல்லாம் பார்க்கலாம். மீதி நேரத்தில் எல்லாமே ஓய்ந்து கொண்டு இருக்கும். பகல் யாரும் நடமாட்ட மாட்டாங்க, மனுஷன் தான் நடமாடுறான். அது காரணம் அதுங்களுக்கெல்லாம் வேர்வை உண்டாக்குகின்ற சுரப்பிகள் இல்லை. வேர்வை சுரப்பெல்லாம் ரோமமாகி போச்சு. மனிதனுக்கு உடம்புல மயிரே கிடையாது. அவன் வந்து நேக்கடி ஏப்புன்னு சொல்லுவாங்க. ஏப்புனாக்கா அந்த குரங்கு. அந்த குரங்குக்கு உடம்பெல்லாம் முசு முசுன்னு மயிர். மனிதனுக்கோ நேக்கடி ஏப்புன்னு பேர். மனிதனுக்கு ரோமம் கொட்டினதுனால அவனுக்கு குளிர்லேருந்து காப்பாற்றுறதுக்காக அவன் வந்து போர்வையை போத்திக்கிட்டான். அதனால் ட்ரெஸ் போடவன் ஆகிட்டான். மிருகங்களை ஏன் ட்ரெஸ் போட மாட்டேங்குது? அதுக்குள்ள ரோமம் இருக்குது. மனிதன் நீ மட்டும் ஏன் ட்ரெஸ்ஸை போடுறான்? உலகத்தில் எந்த மிருகமும் வந்து கோட்டு சூட்டு டையெல்லாம் கட்டிக்கிறதில்ல. இவன் மட்டும்தான் போடுறான். காரணம் இவனுக்கு ரோமம் இல்லை. சரி, ரோமம் போனதுனால இவனுக்கு என்ன லாபம்? வியர்வை வந்தது. வியர்வை வந்ததுனால என்ன லாபம்? கடினமாக உழைக்க முடியும். ஒரு மானை மனிதனால் பிடிக்க முடியாது. அதனால் அது அம்பு எய்தி ஒன்றா கொல்லலாம். அம்புன்னா கொன்னோம்னா அது கொண்டுடாது, சாகடிக்க முடியாது. அம்பு ஒரு 300 மீட்டருக்கு அப்புறம் இருக்க ஒரு மானை அடித்தோம்னா அதுனா செத்துடுமான்னு அம்பில் அது மேலே போய் சும்மா ஊசி குத்தின மாதிரி இருக்கும். அதனால் அந்த அம்பு முனையில் கொஞ்சம் விஷத்தை தடவாங்க, மயக்கத்தை தடவி வைப்பாங்க. அதனால் மயக்கத்தில் ஓடும். அப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனிதன் மட்டும் அந்த வெயில் அதை துரத்திக்கிட்டே போவான். காலையில் ஆரம்பித்து மத்தியானம் லஞ்ச் டைம் வரும்பொழுது அதுக்கு வேர்வை இல்லாமல் ஓவர் ஹீட் ஆகி பாடி சோர்ந்து மயக்கம் வந்துடும். ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதன் அதை போய் தூக்கிட்டு வந்துடுவான் தொல்லை. இப்படி தான் மனிதன் வேட்டையாடினான். கன்சிஸ்டன்ட் ரன்னிங்னு பேர், கன்சிஸ்டன்ட் ஹண்டிங் பேர். சினிமா கதையிலேருந்து ஹண்ட் பண்ணுறதெல்லாம் வேறு. உண்மையில் இப்படி தான் ஹண்ட் பண்ணான் மனிதன். அவனுக்காக தான் வந்து இது எப்படின்னா இன்றைக்கும் கூட ஆப்பிரிக்காவில் சில ட்ரைபல்ஸு இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? உபநிஷத்துலேயே சொல்லியிருக்குது மனிதனுக்கு வியர்வை வரும், மிருகத்துக்கு சொல்லலை. எப்போ வியர்வை வரும்? வெப்பம் அதிகமானால். ஸ்வேதகேது அக்னியிலிருந்து நீர் எப்படி வந்ததுன்னு கேட்காத அப்படின்னு கேள்விக்கு முற்று வைக்கிறார். சரி, இதெல்லாம் சப்பக்கட்டு மாதிரி தெரியுது நமக்கு. உபநிஷத்தோட நோக்கம் நமக்கு சயின்ஸை போதிக்கிறதுக்காக இல்லை. நான் தெரியாமல் ஒரு சயின்ஸை சொல்லிக் கொடுக்குறேன். இதில் ஆந்த்ரோபாலஜியும் இருக்குது, ஃபிசிக்ஸும் இருக்குது. ஆனால் உபநிஷத்தின் நோக்கம் அது இல்லை, என்னுடைய நோக்கமும் அது இல்லை.
போகிற போக்கில் இது சிலதெல்லாம் சொல்லும். சாதாரண மனிதனுக்கு சந்தேகம் வரணும். உண்மையிலே உபனிஷத்து நோக்கம் இந்த எப்படி தண்ணியிலேருந்து நெருப்புலேருந்து தண்ணி வந்ததுன்னு விளக்குறதெல்லாம் இல்லை. எங்களுடைய சமஸ்கிருதத்தில் வேதத்தில் எல்லா சயின்ஸும் இருக்குதுன்னு பெருமை போயெல்லாம் பேசிக்க வேண்டாம். இதெல்லாம் கேட்டாங்கன்னு சில பேர் சிரிப்பாங்க. இதெல்லாம் கூட சொல்லிகிட்டு இருக்குமான்னு. இதனுடைய நோக்கம் சிருஷ்டியை பற்றி ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கி சிருஷ்டியே இல்லைன்னு மறுபடியும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான், அதை நிவர்த்தி செய்வதற்கு தான் இவ்வாறு உடனடியாக அது நமக்கு அத்தியாரோபம் பண்ணுகிறது, பிறகு அபவாசம் பண்ணும். அதனால் இந்த இதை பொருட்படுத்திக்காதீங்க. இது அதிகமாக விஞ்ஞானபூர்வமாக இல்லைன்னெல்லாம் கேட்காதீங்க. விஞ்ஞானம்னு ஆச்சரியப்படாதீங்க. அந்த ஈஸ்வரன் தத்துங்கிறது இப்போ மாயையோடு கூடிய சகுன பிரம்மம் என்று சங்கரர் சொல்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏனென்று அப்புறம் சொல்வார். நீங்கள் அதற்கு முன்னாடி சத்து மட்டும்தான் இருந்தது, மாயைன்னு ஒன்றுமே சொல்லவே இல்லையே, இப்போ திடீர்னு மாயையோடு கூடியங்கிறீங்களே, எதனா கதை மாறுது அப்படின்னு கேட்கக்கூடாது. அதையும் சொல்லுவார். நான் பலவாக ஆவேனாக, நான் பிறப்பித்து பெருகுவேனாக, பகுஸ்யாம். சியாத் என்றால் இருப்பேன், பகுஸ்யாம் என்றால் நான் பலவாக ஆவேன். எப்படி? நான் என்னையே பிறப்பித்துக் கொள்வேன். ஆணும் பெண்ணு சேர்ந்தோம்னா குழந்தைங்க ஆண் மாதிரியும் இருக்காது, பெண் மாதிரியும் இருக்காது. அது வேற ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் இவர் மாதிரியும் கொஞ்சம் அவர் மாதிரியும் இருக்கும். ஆனால் இருக்கிறது ஒன்று தான், பிரம்மம். அது பலவானாக்கா என்ன ஆகும்? ஒரே தானே. என்னங்க அது? ஒரு 5 விதமான டீ வச்சுருக்கார் சார். பாத்திரம் தான் 5 விதம் இருக்குது. ஒரே டீ கொண்டாந்து 5 இதில் ஊற்றி வச்சுருக்கிறார். இது குடிச்சு பாருங்கள் சார், நல்லாயிருக்கும். இது குடிச்சு பாரு சார், எல்லாமே ஒன்று தான். சில பேர் அப்படி பண்ணுவாங்க. இந்த ஒரே டீயை 5ஆக பண்ணோம்னா 5 டீ ஆகிடாது. அதே போல் ஒரே பிரம்மம் பலவாக கண்ணாடியில் தெரிஞ்சாக்கா விதவிதமாக ஆகிடுமா என்ன? ஆகாது. ஆனாலும் நான் அப்படி ஆவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நினைத்த போது தீயை படைத்தது. தீயாக இருக்கின்ற அந்த ஈஸ்வரன் நினைத்த போது அது நீராக இருக்கின்ற ஈஸ்வரனாக மாறியது என்று இந்த மந்திரம் சொல்கிறது. எனவே எவ்வப்போதெல்லாம் ஒருவன் துயருகிறானோ, சோஷதி, அல்லது உழைத்து விலைக்கு வேர்க்கும் போதோ அது நான் செய்துவிட்டது, வெப்பம் பிறக்கிறது, அதிலிருந்து நீர் தோன்றுகிறது என்று இந்த மந்திரம் சொல்லுது. சரி, இப்போது இந்த சிருஷ்டியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிநிலைகளாக நாம் சிந்தித்து பார்ப்போம். சிருஷ்டி என்பது ஒரு சங்கல்ப நிலை அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். சங்கல்பம் என்றால் எண்ணுதல், தீர்மானித்தல், முடிவெடுத்தல், நினைத்தல் அப்படின்னு அர்த்தம். பாரு, அவன் நினச்சிட்டான், செய்யாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணான்? செய்யலை, நினச்சான். அந்த நினைத்தல் தான் சிந்தித்தல் அல்லது ஐக்ஷத அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரம்மம் முதல்ல சிந்திக்குது. சரி, எதுக்காக இந்த சிருஷ்டி பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டேன் இல்லையா? ஒன்று நான் இல்லைன்னு சொல்லணும் வைங்க. அதை நான் எதுக்கு இல்லைன்னு நான் சொல்லணும்? அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? எது இல்லைங்கன்னு சொல்லணும். அதாங்க பப்பாளி பழம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அது இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் எதுக்கு சார் பப்பாளி பழம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. முதல்ல அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு பப்பாளி பழத்தை நான் காட்டி ஆகணுமே. அதுக்கப்புறம் தான் இல்லைன்னு சொல்லணும். எப்படி செய்தேன்னு பார்த்தீங்களா? முதல்ல வரார். நான் ஒரு பப்பாளி பழத்தை பெரிய ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். நல்லா பழுத்து இருக்குது, மஞ்சள் கலரில், இந்த ஆடை கலரில் இருக்குது. அவர் பாருங்கள், இது என்னன்னு கேட்குறாரு. பப்பாளி பழம் தான் சார். பப்பாளி பழம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது தெரியுங்களா? அதில் பெப்பைன்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அது ஜீரணம் பண்ணும். பருப்பு, இந்த மாமிசம் போன்றதெல்லாம் ஜீரணம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு என்சைம் தேவை. அதில் ஏற்கனவே அதில் இருக்கிறதுனால இதை சாப்பிடுப்பா, ஜீரணம் நல்லா ஆகும். ஓ, எங்கள் அம்மா கூட சமைக்கும்போது 2-3 பப்பாளி பழத்தை வெட்டி போடுவாங்க. அந்த மட்டன் வேகும்போது வேகமாக சீக்கிரம் வெந்துடும். ஓ, இதான் ட்ரிக்கா அப்படின்னு. இப்போ இப்படியெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்? பப்பாளியை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவன் எடுத்து நான் எடுத்துகிட்டு போட்டுமா ஒரு துண்டு நான் சாப்பிட்டு பார்க்கணுன்னு. அது இல்லை. என்ன சார் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. கண் முன்னாடி பப்பாளி தான் இருக்குது, ஆனால் பப்பாளி இல்லை அது. அப்புறம் என்னப்பா அது? அது மெழுகு, மெழுகுனால் செய்த பொம்மை.
அது முதல்லே சொல்லியிருக்கலாமே. சில பேருக்கு முதல்ல அவங்க பப்பாளின்னு சொன்ன பிறகு, பப்பாளி பற்றி விளக்கின பிறகு, அது இல்லை இது மெழுகுன்னு சொன்னாதான் புரியும். வந்த உடனே அது மெழுகு அப்படின்னு சொன்னால் ஒரு முறம் முறைச்சிட்டு போவார். கண்ணு முன்னாடி பெரிய பப்பாளி வச்சுருக்குது ஒரு மெழுகுங்கிறாருங்க. அவருக்கு என்னவோ ஆகிப்போச்சுங்க. இன்னொருத்தர் வராரு, அவர் வந்து கேட்குறாரு, இது மெழுகு அப்படின்னு சொல்கிறார். நான் சொன்னது உண்மையாக பொய்யாங்க? நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. அது மெழுகு தான். ஆனால் நான் மெழுகுன்னு சொன்னால் யாராவது என்ன நம்பினாங்களா? ஒருத்தரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், எல்லோரும் நம்ப வைக்கணும்னா அது இல்லை மெழுகுதான் என்று சொல்வதற்கு, பப்பாளி இல்லை மெழுகு என்று சொல்வதற்கு நான் முதல்ல பப்பாளின்னு சொல்லி தான் ஆகணும். அப்புறம் தான் எடுத்து அதை வெட்டி பார்க்கும் பொழுது, வெட்டலாம் வேண்டாம் சும்மா தொட்டு பாருங்கள் தெரியும் அப்படின்னு, பப்பாளி நல்லா கனமாக இருக்கும். இது மெழுகு பொம்மை தானே, அது உள்ள ஒன்றும் இருக்காது, பொள்ளையாக இருக்கிறதுனால அங்கே தூக்கி பார்த்துட்டு இது மெழுகு தாங்க, பார்த்தா அது அசல் மாதிரி இருக்குது. முதலில் அவர்கள் போக்கிலேயே நான் சொல்லி பிறகு என் கருத்தை நான் வெளிப்படுத்தணும் இல்லையா? சில பேருக்கு அப்படி தான் இருக்கும். துன்பப்பட்டு வராங்க, மனசில் கஷ்டம், என்னுடைய உறவினர்களோ என்னுடைய கல்யாண உறவு முறிந்து போச்சு, எங்களால் சேர்ந்து வாழ முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவர் சொல்கிறாருவீங்க. அப்போ ஆணும் என்பதும் பொய், பெண் என்பதும் பொய், திருமணம் என்பதும் பொய், உலகமே பொய், எல்லாம் மாயை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு எங்கே கல் சிவர்கிட்ட பேசியிருக்கலாம், இவங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு எல்லாம் பொய்ங்கிறான். அப்படி போனவொடனே அவல் உருண்டை எடுத்து வாயில் போட்டு தின்றான். இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா, அது பொய்யாகணும், அதுவும் பொய்யணும். இப்போ சாப்பிட்டது அதுவும் பொய். அப்போ நீங்கள் முழுக்க பொய்யே பேசுகிறீங்களே, எல்லாம் பொய். அவங்ககிட்ட என்ன பேசுறது? இப்போ துன்பத்தை வைக்க வரவங்களுக்கு முதல்ல அப்படிங்களா, இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னா, அவங்க செய்த ரொம்ப தப்பு தாங்க, உங்களுக்கெல்லாம் அப்படி நடந்துருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க போக்கில் தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் உண்மையை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். இப்படி கூட இருக்கலாம் இல்லை, ஒருவேளை உங்களை அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால கோவச்சிருப்பாங்களோ, நீங்கள் இங்கே சரிங்கிறத நீங்கள் காட்டினீங்களா? அதை நான் முயற்சி பண்ணுறேன் சார், ஒரு தடவை ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னோம்னா, அது என்ன பண்ணுவான், அது முயற்சி பண்ணி வெற்றி பெறுவான். அதுக்கப்புறம் சொல்லும்போது இதெல்லாம் பொய்யப்பா, தவறான புரிதல்னால உங்கள் மேலே வேற ஒன்று அத்தியாசம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க அத்தியாசம் பண்ணதை வச்சுட்டு நீங்கள் அவங்க மேலே அத்தியாசம் பண்ணிக்கிட்டீங்க, என்ன பிடிக்கலன்னு நீங்கள் அவங்க மேலே பிடிக்காமல் போயிட்டீங்க, அது பிடிக்காததுனால உங்கள் வாழ்க்கை தடிக்குது, அந்த தடித்த வார்த்தைக்கு பேச்சு கேட்டு அவங்க உங்கள் மேலே தடித்த வார்த்தைகளை போடுறாங்க. இதெல்லாமே அத்தியாசம் தானப்பா, உண்மையிலே இல்லையே, அயதார்த்த ஞானம் இல்லையா, யதார்த்த ஞானம். இப்போ ஒத்துக்குவான். இப்போ எல்லாமே அத்தியாசம் பொய் என்பதை நான் நிரூபிக்க முடியும். அதனால் உபனிஷத்தும் கூட இந்த சிருஷ்டி பொய் அஜாதவாதத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஜாதவாதத்தை கொண்டு வருகிறது. இப்படி தான் அது வந்து நெருப்பு உண்டாச்சான், நீர் உண்டாச்சான், அன்னம் உண்டாச்சான், மனுஷன் உண்டானானா, இதெல்லாம் சொல்ல போகுது. அது இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்காக முதலில் அது இருக்கிறது என்று முதலில் சொல்லிய பிறகே அது ஏன் இருக்க முடியாது என்பதை விளக்க வேண்டும். இருக்கிறது, அது இருக்க முடியாது, இல்லை என்பதை இருக்கிறத காட்டிட்ட பிறகு தான் சொல்ல முடியும். இதுக்கு பேர் அத்தியாரோபமும் அபவாதமும் என்று பெயர். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் தொடங்குவோம்.